இங்கே பாரு ஃபஸ்ட்டு விஎஃப் லாகின் தெரியும்ல, விஎஃப் லாகின் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போவே. ஜேஎஸ் லினக்ஸ் போயிட்டு ஜேஎஸ் லினக்ஸில் ஃபஸ்ட் லிங்க் போகாதீங்க. இங்கே ஃபெடோரா லினக்ஸ் இருக்குது பாரு, ஃபெடோரா லினக்ஸ் கன்சோல் ரெண்டு இருக்கும். ரெண்டுத்தில் இது கன்சோல்னு ஒன்று இருக்கும், அது மட்டும் தான் போகணும். அதில் உள்ளே போயிட்டு தான் விஎஃப் லாகின் வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த மேம் வந்து விஎஃப் லாகின் கேட்குதான், அதனால சொல்கிறேன். அதில் வந்து முன்னாடி பேர் வரும், அதுக்காக. இந்த ரூட்டுன்னு வரதுக்கு வந்து உன் பேர் வேண்டாம், விஎஃப் லாகின் போட்டால் அது நீ பண்ணுறது வந்து நீ தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு செக்கிங்காக அது வந்து அந்த கோட் கேட்டுக்குது. சரி, விஎஃப் லாகின் பண்ண சொல்லலாம் அந்த மேம். விஎஃப் லாகின் போட்டு உன்னோட ஐடி இது போட்டு பாஸ்வேர்ட் அந்த மாதிரி வரும். யுவர் அக்கௌண்ட் இஸ் நவ் சிங்க்ரைஸ்னு வந்து தான் வந்துச்சுன்னா, இந்த மாதிரி வந்துச்சுன்னா லாகின் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுதான் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து போடலாம். எல்எஸ் சிடி அப்படின்னா என்னன்னு போட்டாங்க. எல்எஸ்னா என்னன்னா, இப்போ வந்து இப்போ ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கிறோன்னு வச்சுக்கோ, அந்த ஃபோல்டருக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு எல்எஸ் யூஸ் பண்ணுவாங்க. எல்எஸ் போடுறேன். இதில் வந்து எஃப்ஓஎல் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதனால் அது லிஸ்ட் பண்ணுது. எல்எஸ்னா லிஸ்ட்னு அர்த்தம், ஓகேவா? இதே வந்து உனக்கு எல்எஸ்லேயே நிறைய ஆப்ஷன்லாம் இருக்குது. அது என்னென்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ உனக்கு இதெல்லாம் எந்த டைம் எந்த டேட்டில் கரெக்டாக ஆச்சு அப்படி பார்க்கணும். எல்எஸ்-எல் போட்டால் அது டிஸ்பிளே ஆகும். அது இங்கே வருது பார்த்தியா, டோட்டலாக எத்தனை வேர்டு பிரிண்ட் ஆகிருக்கு, இது விட்டுரு, இது கணக்கு இல்லை. இது வந்து யார் அதோட யூசரு, குரூப் யார், அதெல்லாம் டிஸ்பிளே பண்ணோம். எந்த டைமு டேட்டு எல்லாம் காமிக்கும், ஓகேவா? இது எல்எஸ்-எல்னா இது. அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதுக்கு. எல்எஸ்க்கு டோட்டலாக 1 2 3 4 அது என்ன எல்லாம் தெரில. டோட்டலாக ஒரே டைரக்டரி தான் இருக்கு, ஆனால் 4 காமிக்குது தெரில. அது விட்டு அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காது. எல்எஸ்னா இது என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சுன்னா லிஸ்ட் பண்ணுது. சிடினா என்னன்னா, ஒரு டேரக்டரிலேருந்து இன்னொரு டேரக்டரிக்கு மாறதுக்காக யூஸ் பண்ணும். சிடினா சேஞ்ச் டேரக்டரி. இப்போ இங்கே ஒரு ஃபோல்டர் இருக்குன்னா, இந்த ஃபோல்டர்லேருந்து இந்த ஃபோல்டருக்கு மாறணும். இப்போ டெஸ்க்டாப்ன்ற ஃபோல்டரில் இருக்கும், அந்த ஃபோல்டர்லேருந்து இந்த ஃபோல்டருக்கு மாறினா நம்ம என்ன பண்ணுறோம், விண்டோஸில் டபுள் டேப் பண்ணால் உள்ள நம்ம போயிடுது, ஓகேவா? அதுதான் வந்து நம்ம லினக்ஸ் ரெடி பண்ணோம்னா சேஞ்ச் டேரக்டரின்ற கமாண்ட் வச்சு பண்ணுவோம். சிடினா சேஞ்ச் டேரக்டரி, சிடினா சேஞ்ச் டேரக்டரி, மறந்துடாத. டேரக்டரினா ஃபோல்டர், விண்டோஸில் ஃபோல்டர்னு சொல்லுவோம், இதில் டேரக்டரின்னு சொல்லுவோம். சிடி நம்ம எந்த ஃபோல்டருக்கு போகணுமோ அது ஃபஸ்ட்டு. இதில் என்ன ஃபோல்டர் இருக்குன்னு நமக்கு தெரியணும்ல, இந்த நம்ம இருக்கிற இடத்துல என்ன ஃபோல்டர் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். எல்எஸ் போட்டோன்னா ஃபோல்டர் காமிக்குதான், அந்த ஃபோல்டருக்கு நம்ம மாறினா சிடின்னு போட்டு எஃப்ஓஎல் இப்போ இப்போ உள்ள வந்துச்சா, எங்கே ஃபோல்டருக்குள்ளே இருக்குன்னு காமிக்குதா. இதுதான் சிடினா சேஞ்ச் டேரக்டரி. இதில் வந்து நம்ம சிடிலே நிறைய வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. இன்னும் ஃபோல்டர் நேம் போட்டு ஒரே ஃபோல்டர் நேம் போட்டு உள்ளே போகிறோம்ல, இதே மாதிரி வந்து இந்த ஃபோல்டருக்குள்ள இன்னொரு ஃபோல்டரு, இதுக்குள்ள இன்னொரு ஃபோல்டரு, அந்த மாதிரி பெரிய லென்த்தாக இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி நம்ம போய் சிடி போட்டு பண்ண முடியாது. அதனால டேரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபோல்டருக்குள்ளே என்ன இருக்கோ அதை பார்த்து அப்படியே பண்ணுவாங்க. ஃபோல்டர் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஃபோல்டருக்குள்ளே இருக்குமா சிடி ஃபோல்டரு, இதுக்குள்ளே ஒரு ஃபோல்டர் புதுசாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஃபோல்டர்னா டேரக்டரின்னு சொன்னோன்னா, புதுசாக கிரியேட் பண்ணால் மேக் டிஆர் எம்கேடிஆர்னு ஒரு கமாண்ட் இருக்குது. எம்கேடிஆர்னா மேக் டேரக்டரி, மேக் டேரக்டரின்னு போட்டு ஃபோல்டர் FOL1 இப்படி போடுறேன்னு வச்சுக்கோ. ஃபோல்டுக்குள்ளே இங்கே ஒரு ஃபோல்டர் புதுசாக கிரியேட் ஆகும். இப்போ எல்எஸ் பண்ணி பார்த்தா அங்கே இருக்கும் FOL1ன்னு சொல்லிட்டு, ஓகேவா? இதுக்குள்ளே ஆல்ரெடி இதெல்லாம் இருக்குது. இதுக்குள்ளே இந்த FOL1க்குள்ளே இன்னொரு டேரக்டரி கிரியேட் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ எம்கேடிஐஆர்னு போட்டு ஒரு வெறும் டேரக்டரி போட்டால் இதே டேரக்டரியில் கிரியேட் ஆகிடும், ஓகேவா? உனக்கு வேறு ஏதோ ஒரு இந்த டேரக்டரி இல்லாமல் இந்த டேரக்டரிக்குள்ளே இருக்க ஒரு டேரக்டரிக்குள்ளே போய்ட்டு ஒரு டேரக்டரி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா MKDIR எனக்கு வந்து இப்போ ஃபோல்டர் உள்ளே போயிட்டு நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணேன். அப்போ FOL அது உள்ளே போயிட்டு பேக் / போட்டு இப்போ FOLக்குள்ளே போயிட்டு நான் இன்னொரு ஃபோல்டர் FOL /நியூ ஃபோல்டர் இப்படி போட்டேன்னா, இப்போ இந்த நியூ ஃபோல்டர்ன்றது எங்கே கிரியேட் ஆகிருக்கும், இங்கே கிரியேட் ஆகாது, ஃபோல்டருக்குள்ளே போய் கிரியேட் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம என்ன பார்த்துன்னா மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஃபோல்டர் 1க்குள்ளே போயிட்டு நம்ம கிரியேட் பண்ணோம். ஆனால் எல்எஸ் பண்ணி பார்க்குறேன், அங்கே இப்போ நியூ ஃபோல்டர்னு ஒரு வார்த்தையே இருக்காது. ஆல்ரெடி அங்கே என்ன இருந்துச்சோ அந்த வார்த்தை மட்டும் தான் இருக்கும். இப்போ அது எல்எஸ் ஃபோல்டர் 1 நான் இப்போ எல்எஸ் பண்ணுறேன். எல்எஸ் ஃபோல்டர் 1 போட்டால் என்ன ஆகும்னா, ஃபோல்டர் 1க்குள்ளே இருக்க கான்டென்ட் டிஸ்பிளே ஆகும். அதுக்குள்ளே இப்போ நியூ ஃபோல்டர் இருக்கா, புரியுதா? இதுதான் இப்போ நான் சிடி நியூ ஃபோல்டர் கொடுத்து போகலாம், அதுவும் போகலாம். இப்போ வந்து
என்ன சொல்றது, உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாத்து இருக்கு அப்படின்னா நான் இப்போ அதுக்குள்ள போகணும்னு வச்சுக்கோ. இப்போ நியூ ஃபோல்டருக்குள்ளேயும் நான் போகணும். அப்போ நான் என்ன பண்ணேன்னா சிடி ஃபோல்டர் ஒன்னுக்குள்ளே போயிட்டு ஃபோல்டர் ஒன் இப்போ எங்கே இருக்கோம் வெளியே ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். ஃபோல்டருக்குள்ளே தான் ஃபோல்டர் ஒன்னே இருக்குது. புரியுதா? ஃபோல்டர் ஒன்னு அதுக்குள்ளே போயிட்டு எனக்கு இன்னொரு இது ஷார்ட்கட்டு. இப்போ உனக்கு இந்த மாதிரி பெரிய ஃபோல்டர் நேம் ஃபைல் நேம் பெருசாக இருக்குது, டைப் பண்ணும்போது மிஸ்டேக் வந்துடும் அப்படின்றதுனால அப்படின்னா இப்போ நியூ ஃபோல்டருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா என்டபிள்யூஇன்னு அனுப்பிச்சிடும். என்இடபிள்யூக்கு பதில் என்டபிள்யூஇ இப்படி ஒரு அவசரத்தில் போட்டுரும். அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் தப்பிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 வார்த்தை மட்டும் டைப் பண்ணிட்டு டேப் பட்டன் இருக்குல்ல, டேப் தெரியும்ல, அது ப்ரெஸ் பண்ணால் அது ஆட்டோ ஃபில் ஆகிடும். ஃபில் ஆகிடுச்சா அந்த ஃபோல்டருக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்கோ அதை மேட்ச் ஆகுமா அது ஃபில் ஆகிக்கும். இப்போ என்டர் கொடுத்தனா இப்போ அந்த ஃபோல்டருக்கு நீ டேரெக்டாக போய்டும். இது வந்து இப்போ ஃபோல்டருக்குள்ள ஃபோல்டரா, இப்போ ஒரு ஃபோல்டர் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோ. இது எஸ்டின்ற ஃபோல்டர் இங்கே இருக்கா, இதுக்குள்ளே போயிட்டு நீ இதுக்குள்ளே ஐடியா அவுட்ன்ற ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு ப்ரொடக்ஷனுக்குள்ளே போயிட்டு எஸ்டி இப்படி இப்படி போயிட்டு இதுக்குள்ளே ஒரு ஃபோல்டர் இருக்கா, இப்படி இப்படி ஒரு வாட்டியும் சிடி சேஞ்ச் டைரக்டரி பண்ணுறதுக்கு பதில் நீ என்ன பண்ணலாம், அந்த லொக்கேஷன் உனக்கு தெரியும். அந்த லொக்கேஷன் கிட்டத்தட்ட இது மாதிரி தானே. இதை அப்படியே காப்பி பண்ணி நீ என்ன பண்ணலாம்னா வேற எதுனா சும்மா டேரெக்டாக ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணி அதை இங்கே போட்டால் அந்த லொக்கேஷனுக்கு போய்டும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். இப்போ என்ட்ருக்கு தான் அந்த லொக்கேஷன் போயிடுறேன். இதுதான் வந்து இங்கே பண்ணுறோம். ஓகே, ஒரு வாட்டியாக நம்ம சிடி கொடுத்து போகிறத விட டேரெக்டாக அந்த பார்த்து போட்டுடுறோம். புரியுதா? இப்போ பிடபிள்யூ போட்டால் பிரிண்ட் ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. ஓகேவா? இந்த டைரக்டரி என்னவோ அது காமிக்கணும். நம்ம இங்கே எங்கே இருக்கோம், ஹோம்ன்றதுக்குள்ளே சுதர்ஷன் அப்படின்றதுக்குள்ளே ஃபோல்டர் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே வந்து ஃபோல்டர் ஒன்னுக்குள்ளே நியூ ஃபோல்டரில் இருக்கும். ஓகேவா? உனக்கு இங்கே ஃபோல்டரில் இருக்கும் சுதர்ஷன் அப்படின்றதுல இருக்கும் போதே நீ நியூ ஃபோல்டருக்கு போனா நீ என்ன பண்ணலாம், சிடி ஃபோல்டர் 1, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்துட்டு சிடி நியூ ஃபோல்டர் அப்படி போட்டு வரலாம். ஓகே, இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா இங்கே இருக்கும் போதே சிடி ஃபோல்டர் / இந்த பார்த்து அப்படியே மென்ஷன் பண்ணிட்டா உள்ளே வந்துடுவேன். புரியுதா நான் சொல்கிறது? அது வந்து 4 டைரக்டரி தள்ளி இருக்குதுடா. அந்த டைரக்டரி ஒரு டேரக்டா போய் போறதை விட நம்ம டேரக்டா அங்கேருந்தே நம்ம கரெக்டாக ஒரு வழியாக சொல்லிட்டோம்னு வச்சுக்கோ. இப்போ ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட நீ வந்து ஒரு தெருவோட எண்டிங்கில் போயிட்டு வழி சொல்கிறது வேற, அவன் வந்து இங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் ஏறும் போதே இங்கே போயிட்டு செகண்ட் ரைட் எடு, போனவொடனே அடுத்து தேர்ட் ரைட்டு ஒரு யூ டர்னு அப்படின்னு சொல்லிட்டோன்னே கரெக்டாக கூப்பிட்டு போயிடுவோம். அந்த கதை தான் இது. ஓகேவா? இங்கே நாலு இதுக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லிடுற. ஓகே, ஒன்றுத்துக்கு போய் சொல்கிறத விட 4 இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டா அவன் பாட்டு ஓட்டின்னு போயிடுவான். நம்ம பாட்டு வேறு எதனா வேலை நமக்கு எதனா இதில் ஃபோனில் எதனா யாருக்கு நான் மெயில் பண்ணோம் அப்படின்னா நம்ம பண்ணி நிற்கலாம். அந்த மாதிரி. ஓகேவா? இதுதான் இதே மாதிரி வந்து நீ எல்எஸ்க்கு பண்ணலாம், எல்லாத்துக்கும் பண்ணலாம். இந்த பாத் ஸ்பெசிஃபை பண்ணிட்டா அது ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். இதே மாதிரி தான் இப்போது எல்எஸ்ன்னு போட்டு இதே மாதிரி ஒரு பாத் ஸ்பெசிஃபை பண்ணால் அது டிஸ்பிளே ஆக போகுது சிடி பண்ண மாதிரி. புரியுதா? இப்போ சிடியிலே இன்னொன்று சொல்கிறேன் பாரு. இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம், நியூ ஃபோல்டருக்குள்ளே இருக்கோம். நியூ ஃபோல்டர் எங்கே இருக்குது, இங்கே இருக்கா. பிடபிள்யூடி போட்டால் ப்ரெசென்ட் இப்போ எங்கே இருக்குமோ அந்த டேரக்டரியோட இது பார்த்து டிஸ்பிளே ஆகும். அது இங்கே காமிக்குதா இதுக்குள்ளே இருக்குன்ட்டு. இப்போ உனக்கு வந்து ஒரு ஸ்டெப் இப்போ இங்கே வேறு எதனா இது எடுத்துக்க. இந்த மாதிரி ஒரு ஃபோல்டருக்குள்ளே நான் போயிட்டேன், இதுக்குள்ளே போயிட்டு இப்படி இருக்குது ஃபோல்டர் போயிடுறேன்னு வச்சுக்கோ. இப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி இருக்க அதான் பேக்வேர்ட்ஸ் போனால் என்ன பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன்ல, பேரண்ட் டைரக்டரி. இதோட பேரண்ட் டைரக்டரி இது பேரண்ட்னா புரியுதா? இந்த டைரக்டரிக்குள்ளே தான் இது இருக்குது. புரியுதா? இதுக்குள்ளே தான் இது இருக்குது. ஓகேவா? சைல்டு மாதிரி அது கணக்கு, பேரண்ட் சைல்டு கணக்கு. ஓகேவா? இப்போ நீ பேரண்ட் டைரக்டரிக்கு போனோம் அப்படின்னா என்ன பண்ணோம், இந்த இதை அமுத்தனா பேரண்ட் டைரக்டரிக்கு போயிடும். புரியுதா? இப்போ இதோட பேரண்ட் பப்ளிக் இந்த டைரக்டரிக்குள்ள தானே இப்போ வந்தோம். இப்போ இதோட பேரண்ட் டைரக்டரிக்கு போனோம்னா என்னது, ரியாக்ட் கொண்டு இது. ஓகே, இந்த ரியாக்டரோட பேரண்ட் டைரக்டரி எது, ரியாக்ட் ஹெச்டிடிபின்னு இருக்கா, அதுக்கு போயிட்டு இப்போ இதுல இருந்து இதோட பேரண்ட் டைரக்டரி எது, இது. அதுக்கு போனால் இது அமுத்தனா போதான் இந்த பேக்வேர்ட்ஸ். அதே தான் வந்து லினக்ஸில் எப்படி பண்ணோம்னா டாட்னா பேரண்ட் டைரக்டரி வந்து டினோட் பண்ணுவது. ஓகேவா? டாட்னா ஒரு டாட் வச்சா அது இந்த டைரக்டரி உன்ன மாதிரி கணக்கு. ஓகேவா? நீன்னு அர்த்தம். இன்னொரு டாட் பக்கத்தில் இன்னொரு டாட் வச்சா உன்னோட பேரண்ட். இப்போ இங்கே இருக்கா, இப்போ வந்து நியூ ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். நியூ ஃபோல்டர்லேருந்து உனக்கு ஃபோல்டருக்கு போகணும். இதுக்கு முன்னாடி போகிறதுனா இப்போ ஓகே, இப்போ எல்எஸ் பண்ணால் நியூ ஃபோல்டருக்குள்ளே எதனா ஃபோல்டர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. எல்எஸ் பண்ணி இருந்துச்சுன்னா சிடி போட்டு அதுக்கு போயிடுவேன். சிடி போட்டு அந்த ஃபோல்டர் நேம் போட்டு போயிடுவேன். இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற டைரக்டரிக்கு போனோம், அதாவது உன்னோட பேரண்ட் டைரக்டரிக்கு போனோம் அப்படின்னா எப்படி அதை பண்ணுவோம்னா சிடி தான் சேஞ்ச் டைரக்டரி சிடி. இங்கே வந்து நம்ம ஃபோல்டர் நேம் ஸ்பெசிஃபை பண்ண முடியாது.
பேரண்ட் இதுக்குள்ள ஃபோல்டர் நேம் ஸ்பெசிஃபை பண்ணா இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கிற நேம் தான் அதை மீன் பண்ணும். உனக்கு பேரண்ட் டைரக்டரி மீன் பண்ணோம் அப்படின்னா டாட் டாட் ஸ்லாஷ். ஓகேவா, ஒரு டாட் வச்சா கரண்ட் டைரக்டரி நீன்னு அர்த்தம். ஓகே, இந்த டைரக்டரி இப்போ எந்த டைரக்டரி இருக்கோ அந்த டைரக்டரி. டாட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு டாட் வச்சா பேரண்ட்னு அர்த்தம். ஓகே, திஸ் டைரக்டரி அது வந்து இந்த டைரக்டரி இதோட பேரண்ட் டைரக்டரின்னு அர்த்தம். ஓகேவா, புரியுதா? டாட்னா ஒரு டைரக்ட்னா இந்த டைரக்டரி கரண்ட் டைரக்டரி, டாட்னா இந்த டாட் டாட்னா இந்த டைரக்டரியோட பேரண்ட் டைரக்டரி. அப்போ இந்த டைரக்டரி நியூ ஃபோல்டர், இதோட பேரண்ட் என்னது ஃபோல்டு FOL1. ஓகேவா, இப்போ இது டாட் டாட் ஸ்லாஷ்னு கொடுத்தா என்ன ஆகும்னா அந்த ஃபோல்டர் 1 அப்படின்றது கிரியேட் டைரக்டரி நியூ ஃபோல்டர்னு இருக்குது, ஃபோல்டர் 1ன்னு மாறிடும் பாருங்க. மாறிச்சா? புரியுதா? இதுதான். இப்போ வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம அந்த பக்கத்து கிளாஸ் கொஸ்டின்ல வந்து பேரண்டோட பேரண்ட் டைரக்டரி வந்து பிரிண்ட் பண்றது கேட்டுக்கிறாங்க. லிஸ்ட் தி ஃபைல்ஸ் ஆஃப் த லிஸ்ட் தி ஃபைல்ஸ் இன் த பேரண்ட்ஸ் பேரண்ட் டைரக்டரி. ஓகேவா, பேரண்டோட பேரண்ட்னா யாரு? இப்போ நீ உன்னோட பேரண்ட் யாரு? உங்க அப்பா. ஓகேவா, உங்க அப்பாவோட பேரண்ட் யாரு? அவங்க தாத்தா. ஓகேவா, அந்த அது கணக்கு. ஓகேவா, பேரண்டோட பேரண்ட்னா இது வந்து நீ நீ எங்க இருக்க? நியூ இங்க ஃபோல்டர் 1 அப்படின்ற டைரக்டரியில இருக்க. பிடபிள்யூடி போட்டு பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியராக பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி இப்போ எந்த டைரக்டரியில் இருக்க? ஃபோல்டர் 1ல இருக்கு. ஓகே, உன்னோட பேரண்ட் யாரு? FOL. ஓகே, ஃபோல்டர் 1ஓட பேரண்ட் யாரு? சுதர்ஷன் 118. அதுதான் இங்க சொல்றாங்க லிஸ்ட் த ஃபைல்ஸ் இந்த பேரண்ட்ஸ் பேரண்ட் டைரக்டரி. பேரண்ட்ஸ் பேரண்ட்னா இந்த ஃபைல் நம்ம இருக்கிற ஃபோல்டரோட பேரண்டோட பேரண்ட். ஓகேவா, வெறும் பேரண்ட்னு சொல்லியிருந்தா இதை டிஸ்பிளே பண்ணா போதும், ஒரே ஒரு டாட் டாட் ஸ்லாஷ். இப்போ பேரண்டோட பேரண்ட்னா என்ன பண்ணும்? கிராண்ட்ஃபாதர், கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர், கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர்னு சொல்ற மாதிரி வந்து அது மாதிரி தான் டாட் 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 எத்தனை பேரண்ட்டை மென்ஷன் பண்றாங்களோ அது மாதிரி அத்தனை டாட் டாட். அப்போ வந்து சிடி டாட் டாட் ஸ்லாஷ்னா பேரண்ட் டைரக்டரி. பேரண்டோட பேரண்ட்னா இது வந்து உன்னோட பேரண்ட்க்கு, இது அவங்களோட பேரண்ட்னா டாட் டாட் ஸ்லாஷ் நோ டாட். புரியுதா இது? இப்போ இது டேரக்டா இந்த ஒன் சூட் இங்க பாரு, ஒரு பேரண்ட்ரா இது வந்து ஒரு பேரண்ட் கணக்கு வரும். ஓகேவா, இது வந்து உன்னோட பேரண்ட், இது போட்டோடனே உன்னோட பேரண்ட்டுக்கு போயிடும். அங்க இருந்து வந்து உங்களோட பேரண்ட்ல இருந்து இது எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி கணக்கு அவங்களோட பேரண்ட்டுக்கு. புரியுதா? இது மட்டும் போட்டா இப்போ இது மட்டும் போட்டா பேரண்ட்டுக்கு போயிடும்டா. பேரண்ட்ல இருந்து இந்த கமெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும் டாட் டாட் ஸ்லாஷ் அவங்களோட பேரண்ட்டுக்கு. புரியுதா? டாட் டாட் ஸ்லாஷ் வந்து டாட் டாட் வந்து பேரண்ட் டைரக்டரி மீன். புரியுதா? அதான் இங்க சொல்லியிருக்காங்க. இங்க வந்து நான் சிடி பண்றேன், அவங்க வந்து லிஸ்ட் கேட்டிருக்காங்க. லிஸ்ட் த ஃபைல்ஸ் இந்த பேரண்ட் டைரக்டரி. நான் வந்து அப்ப என்ன பண்ணிருக்கணும்? எல்எஸ் போட்டு டாட் டாட் ஸ்லாஷ் டாட் டாட் ஸ்லாஷ் போட்டிருக்கணும். ஓகேவா, இப்போ இது வந்து என்ன ஆகுது? இது இது ஏன் இது இது எப்படி தெரியுமா டிஸ்பிளே ஆகுது? இப்போ இருக்கிறது வந்து சுதர்ஷனா, இதோட பேரண்ட் வந்து ஹோம், ஹோமோட பேரண்ட் வந்து ரூட், ரூட்ல இருக்கிற ஃபைல்ஸ் தான் இது. புரியுதா? அதை லிஸ்ட் பண்ணுது. புரியுதா லாஜிக்கு? இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. லிஸ்ட் கிளியரா அவனுக்கு? லிஸ்ட்லயும் இன்னொன்று இருக்கு. இப்போ வந்து இப்போ இந்த ஃபைலுக்கு போயிடும். சிடிலையும் அதே மாதிரி தான்டா. இப்போ டாட் டாட் ஸ்லாஷ் வந்து பேரண்ட்டுக்கு போதா? ஓகே, சிடியில் இன்னொரு விஷயம் இருக்குது. ரூட் டைரக்டரினா என்னன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் டைரக்டரி. ஓகே, பேரண்ட் அதுக்குள்ள தான் இது எல்லாமே வரும். புரியுதா? இதுதான் ரூட், இங்க இருக்கும் ரூட். இந்த பேக் ஸ்லாஷ் தான் ரூட், ஃபார்வர்ட் ஸ்லாஷ், அது ஃபார்வர்ட் ஸ்லாஷ் தான் ரூட். ஓகேவா, அந்த ரூட்டுக்குள்ள தான் ஹோம்ல ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த ஹோம்குள்ள தான் இது, இதுக்குள்ள தான் இதெல்லாம் இருக்கு. ஓகேவா, அப்போ ரூட்ன்றது வந்து பார்த்தோன்னா டாப் ஆஃப் த இது மாதிரி லினக்ஸ் டைரக்டரி மாதிரி அதுக்குள்ள தான் எல்லாமே இருக்கும். அதுதான் ஒரு பெரிய ஃபோல்டரா, அதுக்குள்ள தான் இது எல்லாமே இருக்கும். ஓகேவா, இப்போ அந்த டைரக்டரிக்கு எப்படி ஸ்ட்ரெயிட்டா போறது அப்படின்னா சிடி போட்டு ஒரே ஒரு பேக் ஸ்லாஷ் ஸ்பெசிஃபை பண்ணா ரூட்டுக்கு போயிடுவேன். ஓகே, அங்க பாரு வந்துச்சா? இங்க டில்ட் சிம்பிள்ல இருந்து தெரியுதா? இங்க டில்ட் சிம்பிள்ல இருந்து இதுவுக்கு மாதிரி இருக்கு பாத்தியா? பேக் ஸ்லாஷ்க்கு ஃபார்வர்ட் ஸ்லாஷ்னா அதான் ரூட். இப்போ ரூட்ல இருக்கு, ரூட்ல தான் இந்த ஃபைல்லாம் இருக்குது. ஓகேவா, டிஸ்பிளே இப்போ எல்எஸ் பண்ணா அது காமிக்கும். இதெல்லாம் சிஸ்டம் ஃபைல், இது எதுவுமே எடிட் பண்ண முடியாது, இந்த ஃபோல்டர் எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா, இப்போ என்ன சொல்லலாம்னு வந்தனியா? இப்போ எல்எஸ் சிடி இதெல்லாம் விட்டு இப்போ எல்எஸ்லயே வந்து உனக்கு மேம் ஒரு கொஸ்டின் கேட்கும். இதே மாதிரி சிடியில் இன்னொன்று இருக்கு. இப்போ இந்த மாதிரி வந்துட்டோம்ல, இப்போ பேக் வர்றது ஓகே, இது மாதிரி பேரண்ட் டைரக்டரிக்கு வர்றது ஓகே. இப்போ இந்த மாதிரி பேரண்ட் டைரக்டரிக்கு இப்போ வந்துடுறேன், பேக் வந்தா இப்போ இதோட பேரண்ட்டுக்கு போனா இப்படி போய்ட்றேன். இப்போ ஆல்ரெடி ஒரு டைரக்டரியில இருந்தல, இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு டைரக்டரிக்கு நீ போனோம் அப்படின்னா என்ன பண்ணா அது வந்து இப்போ ஃபார்வர்ட் இந்த பட்டன் அர்த்தம். இதுக்கு முன்னாடி எந்த டைரக்டரிக்கு இருந்தோ அதுக்கு வந்துச்சு பாத்தியா? புரியுதா? பேக்வேர்டு வேற ஃபார்வர்டு வேற. புரியுதா? வந்துடுறேன் ஒரு செகண்ட்.
ஹலோ ஹலோ கேக்குதாடா? ஆண்டா இப்போ வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸா இது பேரண்ட் டைரக்டரி வேற, ப்ரீவியஸ்லி ஒர்க்கிங் டைரக்டரி வேற. ஓகேவா? பண்ணிட்டேன் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இப்போ பேரண்ட் டைரக்டரி வேற, ப்ரீவியஸ்லி ஒர்க்கிங் வேற டைரக்டரி வேற. பேரண்ட்னா அது எந்த டைரக்டரி, இப்போ இருக்கிற டைரக்டரி எந்த டைரக்டரிக்குள்ள இருக்கோ அது வந்து பேரண்ட் டைரக்டரி தான். அதே ப்ரீவியஸ்லி ஒர்க்கிங் டைரக்டரினா இப்போ இந்த டைரக்டரியில் இருக்க, இப்போ வந்து இதோட பேரண்ட்டுக்கு போயிருன்னு வச்சுக்கோ. ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி எந்த டைரக்டரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த அப்படின்னா இந்த டைரக்டரி இதுக்குள்ள தானே. அப்போ அதுக்கு போனால் நம்ம இது அமுத்தினா போயிடும். அதுதான் வந்து அது லினக்ஸ்ல எப்படி பண்ணுவோம்னா ஐஃபன் சிடி ஐஃபன் சிடி ஸ்பேஸ் ஐஃபன் போட்டோன்னு வச்சுக்கோ. இதுக்கு முன்னாடி எந்த டைரக்டரியில் இருந்த இங்கே பாரு, ரூட்க்கு முன்னாடி இந்த டில்ட் சிம்பிள் இருக்கிற டைரக்டரியில் இருந்த. ஓகேவா? வந்துச்சா? அதான் ஹோம். ஹோம் யூசர். ஹோம்குள்ள உன்னோட யூசர் அக்கௌண்ட்ல இருந்த வந்துச்சா? இதுதான். இதுக்கும் முன்னாடி எங்க இருந்த இங்க பாரு, இந்த பிடபிள்யூடி பண்றதுக்கு முன்னாடி பார்த்தாலே தெரியும். இதுக்கும் முன்னாடி சிடி, இதுக்கு முன்னாடி வந்து இங்க இருந்த. ஓகே, இதுக்கும் முன்னாடி சேஞ்ச் டைரக்டரி பண்ணது முன்னாடி ஃபோல்டர் 1ல இருந்தேன். ஓகே, இப்போ பண்ணனா ஃபோல்டர் 1 வந்துடணுமே, என்ன வரல? ஓ, இப்போ ரூட்டுக்கு ஒரு வாட்டி போயிருக்கோம். ஓகே, சிடி ரூட்டிங்கு. சரி, ஓகே விடு. அதுதான் இது போட்டா ப்ரீவியஸ்லி ஒர்க்கிங் டைரக்டரி ஐஃபன் தான். ஓகேவா? அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. சிடி. ஓகேவா? இப்போ ரூட்கே போயிடலாம். ரூட்ல தான் நிறைய ஃபைல்ஸ் இருக்கு. அதில் போயிட்டு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ எல்எஸ் போடுறேன். இங்கே இதெல்லாம் இருக்கா? இப்போ எல்எஸ்ன்னு போட்டால் நார்மலாக இருக்கிற எல்லாமே லிஸ்ட் ஆகும். ஓகே, இதே வந்து உனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் தந்ததுன்னு வச்சுக்கோ. மேம் எஸ்ல ஸ்டார்ட் ஆகிற ஃபைல் ஃபோல்டர் மட்டும் டிஸ்பிளே பண்ண அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா எஸ்ல மட்டும் ஸ்டார்ட் ஆகுதுன்னு எப்படி டிஸ்பிளே பண்ணுவேன்? எல்எஸ்ன்னு போட்டு எஸ்ன்னு போட்டு எஸ்ன்னு போட்டால் எஸ்ன்னு போட்டு என்ன பண்ணோன்னா ஸ்டார். ஓகே, ஸ்டார்னா வைல்டு கார்டுன்னு அர்த்தம். வைல்டு கார்டுனா என்னன்னு சொல்கிறேன். இப்போ இது லிஸ்ட் ஆகும். எஸ்ல ஸ்டார்ட் ஆகிற எல்லா ஃபைலும் லிஸ்ட் பண்ணும், எல்லா ஃபோல்டரும் லிஸ்ட் பண்ணணும். ஃபோல்டரு அதுக்குள்ளே இருக்குது. ஃபோல்டராக இருந்தால் அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டையும் சேர்த்து லிஸ்ட் பண்ணோம். ஃபைலாக இருந்தால் வெறும் அது இது மட்டும் லிஸ்ட் பண்ணும், பேர் மட்டும் லிஸ்ட் பண்ணும். ஓகேவா? புரியுதா? ஸ்டார்னா ஸ்டார்னா என்ன அர்த்தம்னா இப்போ எஸ் பாருடா, ஸ்டார் எது வந்தாலும் மேட்ச் பண்ணிக்கும். ஓகேவா? எது வந்தாலும் ஸ்டார்னா எனிதிங்னு அர்த்தம். இது வந்து எஸ் ஸ்டார்டிங் லெட்டர் வந்து எஸ்ஸா இருக்கணும். அதுக்கப்புறம் வர்றது எது இதுவா இருந்தாலும் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்ற மாதிரி ஸ்டார். ஸ்டார்னா ஒரு டேஷ் மாதிரிடா. ஒரு டேஷ்ல எது வேணா ஃபில் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். பிளாங்க் செக் எப்படி தராங்களோ அந்த மாதிரி. அவ்வளோதான். அது எப்படி பண்ணும் அப்போ சொல்லு? அது எப்படி சொல்லு பார்க்கலாம். டிஸ்பிளே த ஃபைல் ஸ்டார். ஆ ஆமாம், அவ்வளோதான். எல்எஸ் ஸ்டார். அவ்வளோதான். இப்படி போட்டுனா எல்லில் எந்தெந்த ஃபைல் இருக்கோ லிஸ்ட் பண்ணணும். அவ்வளோதான். எல்லில் எந்த ஃபைலுமே இல்லைன்னா எரர் வரும். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ அதே வந்து உனக்கு ஸ்டார்டிங் எதுவாக வேணா இருக்கலாம், எண்டிங் உனக்கு ஸ்பெசிஃபை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன பண்ணுவேன்? ஸ்டார்டிங்கில் ஸ்டார் போட்டு எண்டிங் வந்து உனக்கு டாட் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக தான் இருக்கணும் அப்படின்னா டாட் டிஎக்ஸ்டி இப்படி போட்டுனா எல்எஸ் ஸ்டார் டாட் டிஎக்ஸ்டி அப்படி வந்துடும். ஓகேவா? அதே உங்களுக்கு டாட் டிஓசி வேணும்னா எல்எஸ் உங்களுக்கு டாக்குமெண்ட் ஃபைலாக கேட்குறாங்கன்னா எல்எஸ் டாட் டிஓசி அப்படி ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்படின்னு உனக்கு பிடிஎஃபாக கேட்குறாங்கன்னா டாட் பிடிஎஃப். புரியுதா இது கான்செப்ட்? அப் இப்போ வந்து உனக்கு டெக்ஸ்ட் ஃபைலை மட்டும் டிஸ்பிளே பண்ண சொல்கிறாங்களாம். டெக்ஸ்ட் ஃபைலுக்கு எப்படி இருக்கும் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலு? எந்த பேர்னா இருக்கும், கடைசியில் வந்து டாட் டிஎக்ஸ்டின்னு வரும். கரெக்டாக எக்ஸ்டென்ஷனு டாட் டிஎக்ஸ்டின்னு வரும். அதே சி ஃபைலில் இருந்தால் டாட் சின்னு வரும் எப்படி இருந்தாலும். ஓகேவா? இப்போ இந்த ஸ்டார் அப்போ அதை எப்படி பண்ணலாம்னா எல்எஸ்ன்னு போட்டு பேர் என்ன பேர் வேணா இருக்கலாம், எக்ஸ்டென்ஷன் மட்டும் உனக்கு இதுவாக இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்கிற மாதிரி. எண்டிங் உனக்கு இதுவாக இருக்கணும், ஸ்டார்டிங் எதுவாக வேணா இருந்து. புரியுதா? எல்எஸ்ன்றது வந்து ஃபோல்டர் லிஸ்ட் பண்றதுக்கு பண்றதுடா. ஃபைல வந்து டேரக்டா அது ஃபைல வந்து இது பண்ணுன்னு வச்சுக்கோ, அது ஒர்க் ஆகாது. நீ அதுக்கு பதில் என்ன பண்ணணும்னா அது வந்து இந்த மாதிரி குரூப்பா லிஸ்ட் பண்ணும் போது இந்த மாதிரி கண்டிஷன் போட்டு லிஸ்ட் பண்றப்ப அது ஒர்க் ஆகும். நான் எப்படி சொல்றேன், ப்ராக்டிக்கலாக நீ பண்ணும்போது புரிஞ்சுக்கும். இப்போ வந்து இன்னொரு கண்டிஷன் தராங்கன்னு வச்சுக்கோ. உனக்கு வந்து ஃபைல் ஆர்ல ஸ்டார்ட் ஆகணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபைல் எம்கேடிஐஆர் திவாகர்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடுறேன். திவாகர் ஃபோல்டர் வந்துச்சா? ஓகே, இப்போ மேம் என்ன சொல்லுது, உனக்கு ஃபைல் நேம் வந்து எனக்கு அந்த ஃபோல்டர் நேம் வந்து டியில் ஸ்டார்ட் ஆகணும், ஆரில் முடிக்கணும். அந்த மாதிரி இருக்கிற ஃபோல்டர்லாம் டிஸ்பிளே பண்ண அப்படின்றாங்க. புரியுதா? இப்போ திவாகருக்குள்ளே இன்னொன்று கிரியேட் பண்ணிக்கலாம். எம்கேடிஐஆர் திவாகர்
டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று அதுக்குள்ள டிவாகரோட ஃபோல்டருக்குள்ள டெஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ ஏன்னா அப்போ தான் லிஸ்ட் பண்ணும்போது நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் புரியும். இப்போ எல்எஸ்சி எனக்கு திவாகர்ன்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை எனக்கு திவாகர்னு சொல்ல மேம் வந்து டியில் ஸ்டார்ட் ஆகணும், ஆரில் முடியணும். அந்த மாதிரி ஃபோல்டர் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே இருக்க ஃபோல்டர் டிஸ்பிளே ஃபைல்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணுன்றாங்க. அப்போ என்ன பண்ணோம் நம்ம? இதுக்கு கண்டிஷன் எப்படி ஆகுதுன்னா எல்எஸ் கேப் ஸ்டார்டிங் லெட்டர் டிஆ இருக்கணும், எண்டிங் லெட்டர் ஆரா இருக்கணும். ஓகேவா? நடுவில் எந்த எந்த கண்ட்ரா வேணா வரலாம். அப்படின்னா அது என்ன பண்ணலாம்? ஸ்டார் போட்டுருணும். புரியுதா? அந்த ஸ்டார்ன்றது டேஷ் மாதிரிடா, அதுல எதுனா ஃபில் பண்ணிக்கலாம் நம்ம. புரியுதா? இப்போ அப்படின்னு நான் சொல்ற கண்டிஷன் ஸ்டார்னா எனிதிங். ஓகேவா? எனிதிங். புரியுதா? இப்படிதான் நம்ம நம்ம யோசிக்கிறது தான் அது. அது எப்படி எழுதலாம் நம்ம தான் யோசிக்கணும். இது புரிஞ்சிச்சா? டிஸ்பிளே ஆல் த ஃபைல் ஸ்டார்டிங் வித் எல். புரிஞ்சிச்சா? இது இங்க சொல்றாங்க டெலீட். இது நான் சொல்றேன் டெலீட் டாட் டிஎக்ஸ்டி ஃபைல்ஸ் இந்த கரண்ட் டைரக்டரி வந்து ஃபைண்ட்ல வரும். அதை நான் சொல்றேன் எப்படி பண்றதுன்ட்டு. இது புரிஞ்சிச்சா? அதே மாதிரி கட்டு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்றதுக்கு வந்து கேட் கமாண்ட்லாம் தெரியுமா உனக்கு? ஆமா, ஒரு ஃபைல் இப்போ இது வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்ணதுக்கு எம்கேடிஏஆர். ஓகேவா? ரிமூவ் பண்றதுக்கு ஆர்எம்டிஏஆர் போட்டா ரிமூவ் ஆயிடும். அப்படி இல்லைன்னா ஆர்எம்-எஃப். ரிமூவ் ஆகலைன்னா ஆர்எம்-எஃப். ஏன்னா வந்து இப்போ ஒரு ஃபோல்டருக்குள்ள இப்போ திவாகர் ஃபோல்டருக்குள்ள டெஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல, இந்த மாதிரி ஃபோல்டர்லாம் என்னால் டெலீட் பண்ண முடியாது. அப்போ இந்த ஃபோல்டருக்குள்ள கண்டென்ட் இருக்குன்னா அதை என்னால் ஆர்எம்டிஏஆர் வச்சு டெலீட் பண்ண முடியாது. ஓகே, டேரக்டா அதே திவாகருக்குள்ள டெஸ்ட்ன்ற ஃபோல்டர் இல்லைன்னா டேரக்டா டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, காலி ஃபோல்டரா இருந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணால் ஆர்எம்-எஃப் இல்லை -RF அந்த மாதிரி கமாண்ட் யூஸ் பண்ணி இப்போ நான் திவாகரை என்னால் டெலீட் பண்ண முடியும். புரியுதா? ஆர்எம் அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியும்ல. ஆர்எம்டிஏஆர்னு போட்டு திவாகர் இப்போ கொடுக்குறேன்டா, ஏன்னா டெலீட் பண்ண முடியாது, எரர் வரும். ஏன்னா வந்து ஃபெயில் டு ரிமூவ் திவாகர் டேரக்டரி நாட் எம்டி இல்லை, அது வந்து டெஸ்ட்னு ஒரு டேரக்டரி இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும்? அதை டெலீட் பண்ணிட்டு தான் டெலீட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா -RF. ஓகே, இந்த கமாண்ட் வச்சு ஆமாம். இப்போ வந்து திவாகர் பேர் நான் டேரக்டரி பேர் போட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ டெலிட் ஆயிடுச்சா? அவ்வளோதான். இப்போ எல்எஸ் பண்ணால் திவாகர் ஃபோல்டரே இருக்காது. இது ஆர்எம் கமாண்ட். ஓகே, இப்போ வந்து மூவ் கமாண்ட் நான் எம்வின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. இப்போ வந்து ரீநேம் பண்ண எதனா ஃபைல்னா எக்ஸாம்பிளுக்கு டச்ன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். test.txt இது ஒரு ஃபைல் இருக்கு. ஓகேவா? எல்எஸ் போகிறேன், test.txt இருக்கா? இப்போ அந்த ஃபைலை வந்து நான் abc.txtன்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணோம்னா எம்வி கமெண்ட். எம்வி வச்சு நம்ம வந்து ஒரு ரீநேமும் பண்ணலாம், மூவும் பண்ணலாம். ஓகேவா? ரீநேம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? எந்த ஃபைலை ரீநேம் பண்ணமோ அதோட பேர் போட்டுட்டு புதுசாக வைக்க போகிற பேரை நெக்ஸ்ட் பேராமீட்டரா ஸ்பேஸ் விட்டு நம்ம போனோம் abc.txtன்னு போட்டுருவோம். இப்போ நான் எல்எஸ் பண்ணால் அது மாறிட்டு இருக்கும். இது வந்து abc.txt மாறிச்சா? புரியுதா? எம்பின்றது ரீநேம்க்கும் ரீநேம் கமாண்ட்ரா. ரீநேமு மூவ். ரீநேம்க்கு யூஸ் பண்ணலாம், மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ரீநேம் பண்ணுறது எப்படி புரிஞ்சா? எம்வி எந்த ஃபைலை ரீநேம் பண்ணோம், என்ன பேருக்கு ரீநேம் பண்ணோம், அடுத்த பேராமீட்டர். ஓகேவா? புரியுதாடா? இப்போ அதே இந்த ஃபைல் இப்போ abc.txt வந்து நான் ஒரு ஃபோல்டருக்கு நான் இப்போ மாற்றணும் அப்படின்னா நான் என்ன பண்ணால் அதே எம்வி கமாண்ட் யூஸ் பண்ணி abc.txt. ஓகே, எந்த ஃபைலில் நான் மாற்றணும், எந்த ஃபோல்டருக்கு நான் இதை மாற்றணும் அப்படின்றத நான் செகண்ட் பேராமீட்டராக ஸ்பெசிஃபை பண்ணணும். எந்த ஃபோல்டரு இப்போ நான் எங்கே இருக்க ரூட்டில் இருக்குன்னா ரூட்லேருந்து நான் ஹோம் டைரக்டரியில் அந்த சுதர்ஷன் அப்படின்ற அந்த டைரக்டரி நான் மாற்றணும் அப்படின்னா நான் இங்கேருந்து ரூட்லேருந்து ஹோமுக்கு ஃபஸ்ட்டு மாறணும். ஹோமு அங்கேருந்து சுதர்ஷன் டைரக்டரிக்குள்ளே நான் இப்போ ஷிஃப்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ட்ரு கொடுத்தனா இப்போ அந்த பர்டிகுலர் டைரக்டரியில் அது போயிருக்கும். இங்கே ஏபிசி டிஸ்க் பண்ணி பார்த்தா இருக்காது, போயிடுச்சா? இப்போ நான் சிடி ஹோம் அந்த டைரக்டரியில் போய் பார்த்து இப்போ எல்எஸ் கொடுத்தனா அங்கே இருக்குது பார்த்தா abc.txt. புரியுதா? மூவ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் புரிஞ்சிச்சா? அது கேட் கமாண்ட்னா என்னன்னா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபோல்டர்லாம் கிரியேட் பண்ணுறது பார்த்தா கேட் கமாண்ட் வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறது. ஃபைலுக்கும் ஃபோல்டருக்கும் டிஃப்ரென்ஸ் புரியுதா உனக்கு? இது வந்து ஃபோல்டரா? ஒரு ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபோல்டர்ன்றது எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம நிறைய ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை ஸ்டோர் பண்ணுறது. ஃபைல்ன்றது எதுக்குன்னா கான்டென்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஒரு கான்டென்ட், ஒரு டெக்ஸ்ட் ஃபைலோ இல்லை ஒரு இதுவோ பிக்சரோ அதெல்லாம் வந்து ஃபைல்ஸ். கொஞ்சம் ஃபைல்ஸ்க்கும் ஃபோல்டருக்கும் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 2-3 கமாண்ட்ஸ் இருக்குது. நம்ம அதில் யூஸ் பண்ண போகிறது வந்து கேட் ஃபஸ்ட்டு பார்க்கணும். கேட் கமாண்ட் என்ன பண்ணணும்னா ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை வியூ பண்ணுறதுக்கோ யூஸ் ஆகும். கேட்டு கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டு ஃபைல் நேம் போட்டோம்னா அந்த ஃபைல் கிரியேட் ஆகிடும்.
எது ப்ரோ என்ன சர்ச்? சர்ச்னு ஒரு கமாண்ட் இருக்கா தெரியலையே. எது ப்ரோ நீ சொல்ற சர்ச்? அது வந்து எல்எஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஃபைண்டுன்னு ஒரு கமாண்ட் இருக்கும். ஃபைண்ட் வந்து அந்த ஃபைல் வரும்போது சொல்றேன். ஓகே. இப்போ வந்து கேட்னு ஒரு கமாண்ட். கேட் இது எதுக்குன்னா ஃபைல் கிரியேட் பண்றதுக்கு. ஒரு ஃபைல் இப்போ எப்படி கிரியேட் பண்ணா கேட் கமாண்ட் வச்சு இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் வச்சு கிரியேட் பண்ணலாம். ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்துக்கு இங்கே எல்எஸ் பண்ணவா இங்கே அந்த மாதிரி ஒரு ஃபைலே இல்லை, abc.txt தான் இருக்குது. அந்த மாதிரி ஃபைல்.txt இல்லை. இப்போது இந்த கமாண்ட் மூலிமா நான் என்ன பண்ணால் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி அதில் கான்டென்ட் எழுதலாம். கண்டென்ட் எழுதிட்டு இப்போ சேவ் பண்ணோன்னா நம்ம வேர்ட்லலாம் என்ன பண்ணுவேன், கண்ட்ரோல் எஸ் கொடுத்தா சேவ் ஆகிடுமா. இது நம்ம கண்ட்ரோல் டி தரணும். ஓகே, டி கொடுத்தனா இப்போ சேவ் ஆகிடுது. எல்எஸ் பண்ணி பார்த்தா இருக்குதா ஃபைல்.txt. இப்போ நான் அதை பார்க்கணும் அப்படின்னா திருப்பி அதே கேட் கமாண்ட் வச்சு நான் அந்த ஃபைலோட பேர் போட்டு பார்க்கலாம். file.txt போட்டனா இப்போ அது அந்த அதில் இருக்க கண்டென்ட்லாம் வருதா. புரியுதா? இப்போ இங்கேயும் கேட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கேயும் கேட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா என்ன பண்ணியிருக்கேன்ட்டு? இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் மிஸ் ஆகும். இந்த கிரேட்டர் தென் சிம்பிள்ன்றது எதுக்கு போடுறதுன்னா அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி அதில் கண்டென்ட் எழுதுறதுக்கு போடுறது. புரியுதா? ரைட் பண்ணுறதுக்கு. கிரேட்டர் தென் சிம்பிள் எல்லாம் வெறும் கேட் மட்டும் யூஸ் பண்ணால் சும்மா ரீட் பண்ணுறது. ஓகேவா? ரீட் மோட் மட்டும் ஓப்பன் ஆகும். அதே உனக்கு வந்து இப்போ திருப்பி அந்த கேட் இதே போடுறேன்னு வச்சுக்கோ, கேட் கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டு இதில் ஒரு ஏன்னு ஒரு ஏபிசின்னு டைப் பண்ணிட்டு இப்போ என்ட்ரி பண்ணி டி கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. இப்போ என்ன இருக்கும், இந்த கண்டென்ட் கூடவே சேர்ந்து தான் இந்த ஏபிசி பிரிண்ட் ஆகிருக்கணும். ஆனால் அப்படி ஆயிருக்காது. இதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு இந்த ஏபிசி மட்டும்தான் அதில் இருக்கும். பார்க்குறியா? கேட் ஏபிசி கேட் ஃபைல்.txt கொடுத்தா ஏபிசி மட்டும்தான் இருக்கும். ஓகே, அவனுக்கு அப்படி ஆகக்கூடாது அப்படின்னா கேட்டு ரெண்டு கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டோன்னா என்ன ஆகும்னா ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட்டும் இருக்கும், இப்போ என்டர் பண்ணுற கண்டென்ட்டும் இருக்கும். ஓகே, இப்போ ஏபிசின்னு இருக்கா, நான் எக்ஸ்வைசின்னு கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தோன்னா இருக்கும் ரெண்டுமே இருக்கா. கேட்டுன்றது இப்படி தான் இருக்கும். ஒரு ஃபைல் இப்படி கிரியேட் பண்ணலாம். புரியுதா? இது ஒரு ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணு புரிஞ்சா? இதே மாதிரி டச்சுன்னு ஒரு கமாண்ட் வச்சும் ஃபைலை கிரியேட் பண்ணலாம். TOUCH டச்சுன்னு போட்டு test.txt ஒரு ஃபைல் சும்மா கிரியேட் பண்ணலாம். இது என்ன ஆகும்னா சும்மா கிரியேட் பண்ணி விட்டுரும், அவ்வளோதான். அது உனக்கு இன்சர்ட் பண்ணலாம் கேட்காது. கடைசியாக நீ அப்புறமா போயிட்டு வேற எடிட்டர் யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம். சும்மா எப்போதைக்கு உனக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வேணும் அப்படின்னா டச்சுன்னு போட்டு கிரியேட் பண்ணா இப்போ அது வந்துட்டு இருக்கும். அந்த ஃபைல் காமிக்குதாங்க. இப்போ உனக்கு அதில் கண்டென்ட் இருந்ததுன்னா கேட் போட்டு அதை வச்சு போய்க்கலாம் உள்ள, அது பிரச்சனை இல்லை. இதான் டச். இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வி எடிட்டர். இது நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி யூஸ் ஆகும். விஐன்னு போட்டு ஃபைலோட பேர் file1.txt ஏதோ ஒன்று போட்டு இப்போ ஓப்பன் பண்ணால் இப்போ அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். அது ஓப்பன் ஆகிட்டு எடிட்டருக்குள்ளே போயிடும். ஓகேவா? இதுதான். ஓகேவா? இப்போ இதில் வந்து நம்ம எழுதலாம். ஓகே, இதில் நம்ம கண்டென்ட் இப்போ வந்து உள்ளே போனோடனே இது வந்து டிஃபால்ட்டாக வந்து கமாண்ட் மோடில் இருக்கும். இதை வந்து இன்சர்ட் இது வந்து நம்ம டைப் பண்ணோன்னா வேலைக்கு ஆகாது. இப்போ நான் டைப் பண்ணுறேன், கேட்குதா கீபோர்ட் சவுண்டு? ஆமாம், அதுதான். ஐ அமுத்தினா தான் இன்சர்ட் மோடு போகும். அங்கே பாரு, இங்கே இன்சர்ட்னு வரும். ஐ அமுத்தினோடனே இன்சர்ட் மோடு வந்துச்சா. இப்போ என்னால் இதில் டைப் பண்ண முடியும். புரியுதா? ஆமாம் ப்ரோ, விஏ எடிட்டர். அதுதான் சொல்கிறேன். இப்போ இது வந்து ஒரு 10 லைன் டைப் பண்ணிக்கிறேன். அப்படியே விஏ எடிட்டர் தேர்ட் மாடியூல் முடிச்சிடலாம். இப்போவே விஏ எடிட்டர் எந்த மாடியூல்? ஃபோர்த் மாடியூல் தானே. ஃபோர்த் மாடியூல் அப்படியே முடிச்சிடலாம். ஈஸி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் செகண்ட் மாடியூல்லாம் தேவையான வரைக்கும் இருக்கிறேன் ப்ரோ. அதில் ஃபர்ஸ்ட் செகண்ட் மாடியூல் இப்போ இது ஓகேவா? இது அப்படி இது வந்து இப்போ விஏ எடிட்டரில் எப்படி ஓப்பன் பண்ணி அதில் இன்சர்ட் பண்ணுறது தெரிஞ்சிச்சா? இந்த ஃபைல் எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து இப்போ இன்சர்ட் மோட்ல இருக்குது. இன்சர்ட் மோட்லேருந்து ஃபர்ஸ்ட் கமாண்ட் மோடுக்கு எடுத்தோம்னா எஸ்கே பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். எஸ்கே பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா இப்போ எஸ்கே பட்டன் ப்ரெஸ் பண்ணால் இந்த இன்சர்ட்ன்றது மாறணும். மாறிடுச்சா? ஓகேவா? இப்போ இது வந்து நான் சேவ் பண்ணணும் அப்படின்னா சேவ் பண்ணுறதுக்கு கோலன் ஓகேவா WQ. வெறும் சேவ் பண்ணுறதுக்குனா வெறும் W. ஓகேவா? சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வெளியே போனோம் அப்படின்னா WQ ரைட் அண்ட் குவிட்னு அர்த்தம். விஏ எடிட்டர் மாடியூல் 4 ஃபைல் டவுன்லோட் பண்ணி பார்த்தோன்னா தெரியும். இங்கே இருக்கா? இங்கே அது இங்கே இருக்கு பாரு, சேவ்ஸ் த ஃபைல். ஓகே, இங்கே இருக்கு சேவ் த ஃபைல் அண்ட் குவிட். ஓகேவா? ரைட் அண்ட் குவிட்னு அர்த்தம். ஓகேவா? எஸ்கேப் மோடுக்கு போயிட்டு ரைட் அண்ட் குவிட். கண்ட்ரோல் எஸ் எப்படி இதுவில் பண்ணுறோம் வேர்டில், MS வேர்டில், அந்த மாதிரி வந்து இல்லை ரைட் அண்ட் குவிட் என்டர் கொடுத்தனா ஆகிடும். இங்கே ஆகல ஆயிடுச்சு, சேவ் ஆயிடுச்சு. பார்த்தா இங்கே
111 பிட் ரிட்டர்ன். அதான் புரியுதா? இது வரைக்கும் சொன்னதெல்லாம் அப்படியே ரீகால் பண்ணி பாருங்க. எப்படி சேவ் பண்ண வி எடிட்டர் மட்டும் இப்போ இவ்வளோ நேரம் பண்ணதெல்லாம் அப்படியே சொல்லி பார்க்கலாம். என்ன பண்ண விஐயில் ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணுறது? ம் 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 கரெக்ட். இது ஒரே செகண்டு. ப்ரோ கிரிப்டோ பாத்தியா? வச்சு தூக்குது ஆட்டம்ன்ற ஒரு காயினு. சரியான பீக், மார்க்கெட்டே டவுன்ல இருக்குது, ஆனா அது மட்டும் பீக்ல ஆச்சு போயின்னு இருக்கு. வேலட் எல்லாம் கிரிப்டோ. ஆர்எல்சி எங்க அது டவுனே ஆக மாட்டேங்குது. 250 வந்தா போட்டு ப்ரோ என்ன 250 போய்க்குது. இல்ல போல 250 வந்தா போட்டுடலான்னு இருக்கிறேன் நான் கூட. மாசு தான். எப்போ வாங்கின 250ல? சரி ப்ரோ வாங்கிடுவீங்க. தெட்டா ஃபியூல் அது ஏதோ மொக்க காயின் ப்ரோ. அதெல்லாம் ஏமாந்துடுறானுங்க. தெட்டா நெட்வொர்க் ஓகே, நான் அதில் போடலான்னு இருக்கிறேன். தெட்டா ஃபியூல் ஒரு காயினே 1920. அது ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப இதுவாக இருக்குது. அதெல்லாம் வேணாம். வேற எதனா நல்ல இதுவாக பார்த்து சொல்லு. அப்புறம் இதுவும் சொல்றானுங்க. எம்ஏஎன்ஏன்னு ஒரு காயின் இருக்குது. அது சொல்றானுங்க டிசம்பரோட எண்டில் பயங்கரமா போவோம் அப்படின்றாங்க. நீ இப்போ எது யூஸ் பண்ற? வார் சிக்ஸ்ல நல்லா இருக்குதுன்றாங்க, கமிஷன்லாம் கம்மியா இருக்குன்ட்டு. காயின் டிசைக்ஸ்ல தான் ஊறப்பட்ட இது பிடிக்கிறானே அவனும் தான். சரி விட, அதை அப்புறம் பேசிக்கலாம். இது புரிஞ்சிச்சாடா ஒரு ஃபைல் எப்படி ரைட் பண்றதுன்ட்டு? ஹெச் ரோஸ். ஹலோ ப்ரோ, இது புரியுதாடா? அதே மேன். ஓகே. இப்போ இதுவும் சொல்ல நினைச்சேன். இப்போ ரைட் அண்ட் குவிட் இதெல்லாம் ஓகே. இப்போ இதுக்கு போயிடலாம் அப்படியே. இந்த மாடியூலுக்கு இன்சர்ட் மோடு புரிஞ்சிச்சு உனக்கு? இப்போ இதெல்லாம் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு வேர்டை டெலீட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த வி எடிட்டருக்கே போயிடுறேன் நான். இப்போ வி எடிட்டர் அந்த ஃபைல் வந்து file1.txt. இப்போ இதில் ஒரு 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 லைன் அப்படியே டெலீட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கமாண்ட் என்ன தெரியுமா? டிடி எஸ்கேப் மோடுக்கு ஃபர்ஸ்ட் போயிடணும். ஒரு லைன் எப்படியே டெலீட் பண்ணோம் அப்படின்னா எஸ்கேப் மோடு போயிட்டு இப்போ இங்கே இருக்க அந்த லைனை அதை நல்லா பாரு, அதை அப்படியே டெலீட் பண்ணணும். டிடி ப்ரெஸ் பண்ண டெலிட் ஆயிடுச்சா? ஆமாம், எஸ்கேப் கமாண்ட் மோடில் இருக்குது. கமாண்ட் மோட் போகிறதுக்கு ஆமாம், எந்த லைன் உனக்கு டெலீட் பண்ணும் அந்த இடத்துல போய் அந்த கர்சர் மேலே கீழே இறக்கி அப் ஏரோ டவுன் ஏரோ வச்சு இப்போ இந்த லைன் டெலீட் பண்ணவா இங்கே வச்சுட்டு ரெண்டு எஸ்கேப்பு டிடி. ஓகேவா? டிடினா டெலீட். ஒரு லைன் அப்படியே டெலீட் பண்ணிட்டோம்டா. டிடபிள்யூனா ஒரே ஒரு வேர்டு மட்டும். இந்த லைன்ல வந்து ஒரு ரெண்டு வேர்டு இருக்கா, இதுல ஒரு வேர்டு மட்டும் டெலீட் பண்ணா டிடபிள்யூ. நல்லா பாரு, ஹெச்ஜிஎஸ்ன்ற வேர்டு அப்படியே இருக்கும். ஜின்ற ஜேல ஸ்டார்ட் ஆகிறது தான் டெலிட் ஆயிருக்கு. ஆயிடுச்சா? 3டிடியே நானும் போடலையே. ஒரு டிடி தான் ஒரு டிடினா ஒரு லைன் ரா. இப்போ எஸ்கேப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டேன். அதெல்லாம் காமிக்காது. எஸ்கேப்பு அது காமிக்காது இங்க. அது காமிக்காது ப்ரோ. பாரு எஸ்கேப்னு. இது வந்து நீ வேர்ட் ஃபைலில் மென்ஷன் பண்ணிட்டு கமாண்ட் யூஸ்னு சொல்லிட்டு போட்டு வேர்ட் ஃபைலில் வந்து டிடி எஸ்கேப்பு ப்ளஸ் டிடின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்க நீ வேர்ட் ஃபைலில் போடுறப்ப நாளைக்கு.
ஓகே, இப்போ எஸ்கேப்பு டிடி கொடுக்குறேன், டெலிட் ஆயிடுச்சா? அதே மாதிரி டிடபிள்யூ கொடுத்தா டெலிட் வேர்ட்னு அர்த்தம், ஒரு வேர்ட் டெலிட் ஆயிடும். உனக்கு அதே ஒரு 5 லைன் டெலிட் பண்ணோம் அப்படின்னா எந்த லைன்லேருந்து உனக்கு கணக்கு எடுக்கணும்? இப்போ இந்த லைன்லேருந்து உனக்கு 5 லைன், அடுத்து 5 லைன் டெலிட் பண்ணோம் அப்படின்னா நான் என்ன பண்ணால் அந்த லைன் அந்த போயிட்டு அந்த க்ரீன் கலர் கர்சர் வச்சு கர்சர் வர மாதிரி பண்ணிட்டு எஸ்கேப்பு 5 லைன் டெலிட் பண்ணோம். ஸோ 5 டிடி 5 லைன் டெலிட் ஆயிடுச்சா? புரியுதா? புரியுதா? இப்போ வந்து இப்போ டெலிட் ஆனதெல்லாம் எங்கே இருக்கும்னு பார்த்தோன்னா இதில் வந்து யாங்க்குன்னு சொல்லுவோம் ஒரு பிளேஸு. இதுவில் வந்து யாங்க் அப்படின்னா என்னன்னா நீ கடைசியாக டெலீட் பண்ணுறதும் சரி காப்பி பண்ணுறதும் சரி எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னா ஒரு யாங்க்குன்ற ஒரு பிளேஸில் ஸ்டோர் ஆகும். இதுவில் கிளிப் போர்டுன்னு சொல்லுவோம். விண்டோஸில் ஆண்ட்ராய்ட்லலாம் வந்து கிளிப் போர்டுன்னு ஒரு பிளேஸ் சொல்லுவோம். ஓகேவா? அதுதான் இது வந்து யாங்க்குன்னு சொல்லுவோம். யாங்க்கில் வந்து யாங்க்ன்றது ஒரு ஸ்பேஸு. அதில் வந்து என்னன்னா இப்போ கடைசியாக டெலீட் பண்ணதோ சரி இல்லை காப்பி பண்ணது எதனா இருந்துச்சுன்னா அது கடைசியாக பண்ண ஆக்ஷன் வந்து அதில் ஸ்டோர் ஆகிடும். புரியுதா? இப்போ வந்து டெலீட் பண்ண கடைசி என்ன ப்ரோ? அது தெரில, அதுக்கு எதனா கமெண்ட் இருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு சிலபஸில் இல்லை, நானும் அது கற்றுக்கல. சரி, அது வந்து பேஸ்ட் பண்ணலாம். அதில் இருக்கிற வேல்யூவை நம்ம பேஸ்ட் பண்ணலாம். இப்போ டெலீட் பண்ணோம்ல அந்த வேல்யூ உனக்கு பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பி, ஓகேவா? கேபிட்டல் பி ஸ்மால் பி ரெண்டு இருக்கும். அது என்னன்னா ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ். சொல்ற கேக்குதா? ம், ஆமா ஆமா. இன்சர்ட் மோட்ல தெரியாம போயிட்டு இருக்கோம்டா. இப்போ நான் ஐஎம் தர இன்சர்ட் மோட் போயிட்டு இருக்கும். இன்சர்ட் மோட்ல இருந்து எஸ்கேப் மோடு போறதுக்கு கமாண்ட் மோட் போறதுக்கு எஸ்கேப் பட்டன். எஸ்கேப்பு ப்ளஸ் எல்லாம் நீ தராத. எஸ்கேப் அமுத்திட்டு அப்படியே எடுத்துரு கையை. 5 டிடி அப்படியே ப்ரெஸ் பண்ண வேர்ட்ல கமாண்ட் யூஸ்னு சொல்லிட்டு போட்டு சும்மா அதை மென்ஷன் பண்ணி விட்டுருக்கோம். நாளைக்கு இது சொல்றேன் லேப். சரி, ஓகே. இப்போ 3DDனா அதெல்லாம் இப்படி 3 லைன் ஒர்க், அதெல்லாம் இப்போ டெலீட் பண்ணதெல்லாம் நான் சொன்னேன்ல யாங்க்ன்ற பிளேஸில் இருக்கும். ஓகேவா? டெலீட் பண்ணதும் சரி நீ காப்பி பண்ணதும் சரி. இப்போ அதை நீ பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா உனக்கு எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணமோ அந்த இடத்துல போயிட்டு வச்சுட்டு அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இன்சர்ட் மோடு போயிடு. இன்சர்ட் மோடு போயிட்டு உனக்கு எந்த லைனில் இன்சர்ட் மோடுன்னு இல்லை, இப்போ எஸ்கேப் மோடே போயிடும். எந்த லைனில் உனக்கு வேணுமோ அங்கே அந்த க்ரீன் கலர் பிளிங்கரை வச்சுட்டு அந்த இடத்துல போயிட்டு கேபிட்டல் பியோ இல்லை ஸ்மால் பியோ கொடுத்தனா பேஸ்ட் ஆகிடும். ஆயிடுச்சா? கேபிட்டல் பி இல்லை ஸ்மால் பி. கேபிட்டல் பி ப்ரெஸ் பண்ணால் அந்த கர்சருக்கு கீழே பேஸ்ட் ஆகும். ஸ்மால் பின்னா மேலே, இந்த கர்சருக்கு மேலே. அதெல்லாம் கணக்கு இல்லைடா, பேஸ்ட் பண்ண அவ்வளோதான். ஓகேவா? இது வந்து ஒரு வாட்டி பேஸ்ட் பண்ணுது. பி ஃபார் பேஸ்டா, பி ஃபார் பேஸ்ட். பி இங்கே இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் மொத்தமே இங்கே இருக்கும்டா. நீ எதுவும் கவலைப்படாது. இங்கே இருக்கும் பாரு. பேஸ்ட் டெலிட்டட் ஆர் காப்பி பண்ணதும் சரி டெலிட் பண்ணதும் சரி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். பி கமெண்ட் வச்சு இப்போ வந்து ஒரு 5 டைம்ஸ் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எஸ்கேப்பு 5 பி. ஓகேவா? எஸ்கேப் கொடுத்துட்டேன். இப்போ 5 கடைசியாக டெலிட் பண்ண 5 பி 5 டைம்ஸ் பேஸ்ட் ஆயிடுச்சா? இதுதான் உனக்கு. அதே காப்பி பண்ணோம் அப்படின்னா ஒய்வை இங்கே இருக்கு பாரு. காப்பி கரண்ட் லைன் இந்த ஒரு லைன் மட்டும் காப்பி பண்ணால் ஒய்வை. அதே ஒரு 6 லைன் இந்த லைன்லேருந்து ஒரு 6 லைன் காப்பி பண்ணோம் அப்படின்னா 6 ஒய்வை காப்பி ஆயிடுச்சு. இப்போ அதை அப்படியே பேஸ்ட் பண்ணோன்னா இங்கே வந்து உனக்கு பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் இங்கே சென்டரில் வச்சு. எஸ்கேப் 6P அதான் 6 டைம்ஸ் பேஸ்ட் ஆகும். புரியுதா? அப்படிதான். இதெல்லாம் புரிஞ்சிச்சா? இது ரீப்ளேஸ் ஒரு கேரக்டர். இப்போ இந்த கேரக்டர் இதுலேயே படித்து பார்த்தா தெரியணும் உனக்கு. இந்த வேர்டை நீ சேஞ்ச் பண்ண அப்படின்னா சிடபிள்யூ தன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ்னா டிலீட் கேரக்டர் ஆஃப் த கர்சர். இப்போ இந்த கர்சர் எங்கே இருக்கோ அதை மட்டும் டிலீட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹெச்சை மட்டும் டிலீட் பண்ணிட்டு ஜிஹெச்லாம் அப்படியே இருக்கும். எக்ஸ் குத்துனா டிலீட் ஆகிடும். இருக்கா? படிச்சு பார்த்தாலே தெரியும். அண்டுனா என்ன தெரியுமா? இப்போ வந்து டெலீட் பண்ணல ஒரு விஷயத்த தெரியாம டெலிட் கடைசியா பண்ண ஆக்ஷனை டெலிட் கடைசியா பண்ண ஆக்ஷனை அண்டு பண்ணனா ஒரு யூ. ஓகே, அவன் கடைசியா பண்ண ஒரு 3 விஷயத்த அண்டு பண்ணனா 3U. ஓகேவா? 3U பண்ணா எல்லாம் கடைசியா பண்ண ஒரு 3 விஷயம் அண்டு ஆயிடும். திருப்பி தெரியாம அண்டு ஆயிடுச்சு அப்படின்னா ரீடூக்கு வந்து கண்ட்ரோல் ஆர். அதே மாதிரி ஆமா ஆமா வந்துடும். இதெல்லாம் பார்த்துக்கோ. காப்பிங் இதெல்லாம் பண்ணிச்சா? இப்போ வந்து மூவ் அப் மூவ் டவுன் இப்போ நம்ம ஆரோ வச்சு பண்ணுறோம்லடா, அதான் இது. இப்போ மூவிங் வித்தின் ஃபைலு இது வந்து அவங்க கமாண்ட்ஸ் வச்சு பண்ணுவாங்க. இந்த கமாண்ட்லாம் பாரு இங்கே இருக்கா, அப் ஆரோ டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணுற மாதிரி.
நான் சொல்றது கொஞ்சம் கேள்றா. நான் அங்கே பாரு, இப்போ மூவ் அப் ஆரோ டவுன் ஆரோ, மேலே போகிறது கீழே போகிறதெல்லாம் இருக்குதுல்ல, இதுக்கெல்லாம் வந்து இந்த கே இது வந்து நம்ம ஆரோ வச்சு பண்ணுறோம். அதில் வந்து இந்த கர்சர் வச்சு பண்ணுறாங்க. கே அமுத்துனா மேலே போகும், கே அமுத்துனா மேலே போதா, ஜே அமுத்துனா சொல்லு ப்ரோ. என்ன ப்ரோ? சரி ஓகே. இதெல்லாம் பண்ணுறவங்களே சேவிங் நியூ ஃபைல், இது ஓகே. இதெல்லாம் பண்ண இப்போ வந்து மேம் கொஸ்டின் கேட்கணும். மேம் வந்து ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து ஃபிஃப்த் லைன் வரைக்கும் புது ஃபைலுக்கு போடு அப்படின்னா, அப்போ நீங்கள் இந்த மாதிரி சின்டாக்ஸ் யூஸ் பண்ணோம் விஏ எடிட்டரில். ஒரு எஸ்கேப் போயிட்டு எஸ்கேப்பு கோலன்னு எந்த லைன்லேருந்து 1வது லைன்லேருந்து 5வது லைன் வரைக்கும் ரைட்டு நியூ டாட் டிஎக்ஸ்டி. ஓகேவா? எப்படின்னா நியூ ஃபைலை சேவ் பண்ண மாதிரி. இதெல்லாம் இது பார்த்துக்கும் கொஞ்சம் புரியும். இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பார்த்து வச்சுக்கோ. இது உனக்கு அந்த இதுவில் இப்போ அவங்க கேட்ட கொஸ்டின்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துக்கோ. எதனா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இங்கே போட்டிருக்காங்க பாரு, இன்சர்ட், இங்கே பாரு, பெர்ஃபார்ம் த ஃபாலோயிங் யூசிங் விஏ எடிட்டர் கொடுத்துருக்காங்க மிஸ்ஸே. இது வந்து என்ன பண்ணால் விஏ எடிட்டரில் இன்சர்ட் ஃபர்ஸ்ட் இதுவே தான், இன்சர்ட் 10 லைன்ஸ் வித் த நேம் ஆஃப் யுவர் ஃபேவரட் டிஷ்ஷஸ். ஓகே, ஒரு 10 டிஷ் இங்கே போடணும். டிஷ்ஷுனா இட்லி, வடை, தோசை, அந்த மாதிரி பூரி, பொங்கல் அடிப்பா. விஏ எடிட்டர் ஃபைல் பேர் வந்து டிஷ்ஷஸ் டாட் டிஎக்ஸ்டின்னு வச்சுட்டு அதுக்குள்ளே இட்லி, வடை, அந்த ஒரு 10 ஐட்டம் போட்டுக்கோ அதில். அதுக்கப்புறம் காப்பி ஃபர்ஸ்ட் 5 லைன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் பேஸ்ட் அது எண்டு ஃபர்ஸ்ட் 5 லைனா கர்சர் எடுத்து ஃபர்ஸ்ட் வச்சுட்டு காப்பி பண்ணுறதுக்கு என்னது ஒய்யா காப்பி பண்ணுறதுக்கு 5, அதே தான் 5 லைன்ஸ். சூப்பர். கடைசி லைனில் வச்சுட்டு அவங்க எங்கே சொல்கிறாங்க பாரு, அண்ட் பேஸ்ட் எண்ட் ஆஃப் த லைன், எண்ட் ஆஃப் த லைனில் பேஸ்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அன்டு த ப்ரீவியஸ் கமாண்ட் வந்து யூ சர்ச் அண்ட் ரீப்ளேஸ். சர்ச் அண்ட் ரீப்ளேஸ் இருக்கு பாரு, இது வந்து இங்கே இருக்கும். சர்ச் அண்ட் ரீப்ளேஸ்னா எப்படின்னா, அது இங்கே இருக்கு பார்த்தியா, சர்ச் அண்ட் ரீப்ளேஸ். இதெல்லாம் தான் சர்ச் அண்ட் ரீப்ளேஸ். ஓகேவா? உனக்கு ஒரு வார்த்தையை சர்ச் பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ணுறதா இது. இப்போ இங்கே பாரு, எக்ஸாம்பிளுக்கு ஒரு எந்த லைன் என்ன ப்ரோ, இங்கே பாரு எந்த லைனில் இருக்கும் அது அவங்க வச்சிரு. எஸ்கேப் போயிட்டு கோலன் வச்சுட்டு இப்போ இந்த பேட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? இந்த ஃபைல் ஃபுல்லாக இங்கே பாரு, ஃபைல் ஃபுல்லாக சர்ச் பண்ணால் பர்சன்டேஜ் எஸ். இந்த லைனில் மட்டும்னா அப்படியே டேரெக்டாக போடலாம். ஓகே, நம்ம பர்சன்டேஜ் எஸ் கொடுத்துக்கிறதே நல்லது. ஓகேவா? பர்சன்டேஜ் எஸ்ஸு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உனக்கு இந்த வார்த்தையை வந்து மாற்றணும்னு வச்சுக்கோ. இந்த வார்த்தையை வந்து சஞ்சய்னு மாற்றணும். ஓகேவா? இது எங்கெங்கெல்லாம் இது HGHGU அப்படின்னு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது மொத்தத்தையும் சஞ்சய்னு மாற்றணும் அப்படின்னா அந்த வார்த்தையை ஃபஸ்ட்டு போடணும். ஓகேவா? பேட்டர்ன், எந்த பேட்டர்னை மாற்றணும், எந்த வார்த்தைக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகணும். ஃபஸ்ட்டு நம்ம எந்த பேட்டர்னை மாற்றணும், இதுக்கு HGHJGU. ஓகேவா? இதை வந்து நம்ம என்னன்னு மாற்றணும், சஞ்சய்னு மாற்றணும். ஓகேவா? சஞ்சய் அப்படி மாற்றணும்னு வச்சுக்கோ. போட்டுட்டு பேக் ஸ்லாஷ் போட்டு இப்போ என்டர்னு கொடுத்தனா மாறிடும். ஆனால் இது என்னன்னா ஒரு இடத்துல மட்டும் வரும். இப்போ ஜி இந்த ஃப்ளாக் எல்லாம் போடணும். ஓகே, அந்த ஃப்ளாக் என்ன மீன் பண்ணணும்னா, ஜினா குளோபலி எல்லாமே அர்த்தம், எல்லாம்னு அர்த்தம். ஒன்றுத்து மட்டும் இல்லை, எல்லாமே எங்கெங்கெல்லாம் பார்க்குதோ அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஐனா என்னன்னா கேஸ் சென்சிட்டிவ், கேஸ் இன்சென்சிட்டிவ்னு அர்த்தம். இது கேபிட்டலாக இருந்தாலும் சரி, ஸ்மாலாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் சேர்த்து ரீப்ளேஸ் பண்ணும். இன்னொன்று என்னன்னா சின்னா கன்ஃபர்மேஷன். ஒரு வார்த்தைக்கும் கன்ஃபார்ம் பண்ணும். இந்த இடத்துல லைன், இந்த லைன் நம்பர் 7ல் இந்த வார்த்தை இருக்குது, ரீப்ளேஸ் பண்ணிட்டா பண்ண வேணாம்னு சொல்லிட்டு எஸ்ஆர் நோ கேட்கும். ஓகே, அதுக்கு சி. அந்த மாதிரி போட்டு இப்போ என்ட்ரு கொடுத்தனா எல்லாத்துக்குமே மாறிடும். மாறிடுச்சா, சஞ்சய் 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 அந்த வார்த்தை இந்த இடத்துலாம் அவ்வளோதான். ஓகேவா? இதுதான் அது. இங்கே என்ன பண்ணுறோம்னு சொல்கிறாங்க, சர்ச் அண்ட் ரீப்ளேஸ் த நேம் ஆஃப் த 4th டிஷ். டிஷ் நம்பர் 4th டிஷ் வந்து பொங்கலில் போட்டிருக்குன்னா பொங்கலை இது பண்ணிட்டு இட்லின்னு மாற்றோன்னா அப்போ என்ன பண்ணோம், அந்த ஸ்ட்ரிங்கில் அந்த பர்சன்டேஜ் எஸ்ஸில் வந்து பொங்கல் பேக் / இட்லின்னு போட்டு இது பண்ணிடணும். அவ்வளோதான். சஞ்சய்க்கு மிகவும் பிடித்தமானவங்க இட்லி. எந்த ஃபைல்? அது 2 தான் அனுப்புகிறேன். சேவ் த லாஸ்ட் 5 லைன்ஸ் டு நியூ லைன். அப்போனா இது எப்படி பண்ணுறது சொல்லு. நியூ ஃபைல் இப்போ தான் நான் காமிச்சேன். இதுலேயே இருக்கும்டா எல்லாமே. டாட் வச்சு இப்போ WN லைன் நம்பர் மென்ஷன் பண்ணோம். ரைட்ஸ் லைன் N1 to N2 லாஸ்ட் 5 லைன்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இதுவும் நம்ம ஃபைலில் இப்போ நம்ம ஃபைலில் ஒரு 10 லைன் இருக்குன்னு வச்சுக்கூடா தோராயமா. அப்போ லாஸ்ட் 5 லைன்லாம் எதுலேருந்து 6லேருந்து 10 வரைக்கும் கரெக்டா? இதா அதை இது பண்ணோம் 6லேருந்து 10 வரைக்கும். எஸ்கேப்பு சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் எஸ்கேப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த இதுக்கு போயிட்டு
லைன் நம்பர் போடணும். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு 6 to, இதில் நிறைய லைன் இருக்கு, நான் சும்மா 6 to 10 போடுறேன். ஓகே, ரைட் நியூ டாட் டிஎக்ஸ்டி நியூ ஃபைல் நேம் போட்டு இப்போ என்டர் பண்ணிட்டேன்னா ஆல்ரெடி அந்த ஃபைல் இருக்கு அப்படின்னா எக்ஸ்க்ளமேட்டரி போட்டு நம்ம இது பண்ணணும். ஆல்ரெடி அந்த பேர் நியூன்ற பேரில் ஒரு ஃபைல் இருக்குடா, அப்போ நம்ம என்ன பண்ணால் எக்ஸ்க்ளமேட்டரி போடணும் ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு. புரியுதா? 6,10 டபிள்யூ டபிள்யூ எங்கது டபிள்யூ எக்ஸ்க்ளமேட்டரி நியூ டாட் டிஎக்ஸ்டி. இப்போ அதுக்கு வந்து ஓவர் ரைட் ஆகிட்டு இருக்கும். புரியுதா? ஓகே, சேவ் லாஸ்ட் 5 lines. வேறு செட்டில் எதனா இருக்கா? விஎடிட்டர் இதே போதும், இதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். டிஸ்பிளே த லாஸ்ட் லைன் ஆஃப். புரியல இது இதுவா? சேஞ்ச் த பர்மிஷன் சிஹெச் மோட், அது நான் சொல்கிறேன். அது சிஹெச் மோடு டைரக்டரி இதெல்லாம் பார்த்தாச்சு. ஒர்க்கிங் டைரக்டரி, இந்த லிஸ்ட்டு இது ஓகேவா? இந்த மாடியூல் ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த மாடியூல் போயிட்டு சிஹெச் மோடை பார்த்துட்டா ஓரளவுக்கு கிளியர் ஆகிடும். நான் பார்க்குற மூடு இருக்குதா இல்லை நாளைக்கு பார்க்குறீங்களா? சொல்லு, எதுவும் சொல்ல வந்த ப்ரோ. சிஹெச் மோடு போகலாமா? சரி, ஓகே. இப்போ எல்எஸ் ஐஃபன் நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். எல்எஸ் ரூட்க்கு போயிடுறேன். ரூட்டில் சொன்னால் இங்கே எல்எஸ் ஐஃபன் எல் பாடுறா. இப்போ இதில் வந்து டிஃப்ரெண்ட் கலர் வேரியேஷன் தெரியும். இது வந்து எஃப்ஓஎல்ன்றது வந்து பார்த்தோன்னா ப்ளூ கலரில் இருக்கா, மற்ற எல்லாம் வந்து நார்மல் கலரில் இருக்குது. அதே உனக்கு வந்து இப்போ ஒரு சி ஃபைல கம்பைல் பண்ணி வந்துச்சுன்னு வச்சுக்கோ. இப்போ ஒரு சி ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோ, TOUCH test.c .gcc கம்பைல் ஆகி வரட்டாங்க. நான் எரர் வருது. சரி, அந்த எக்ஸிக்யூட்டபிள் இருக்கும் சிலதெல்லாம் வந்து கிரீன் கலரில் காமிக்கும் பார்த்துக்கிறேன் சில ஃபைல்லாம். அதுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்கும். ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் ஃபோல்டரு. ஓகேவா? வெறும் இருக்குதா, வெறும் அப்படியே ஒயிட் பிளெயின் ஒயிட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து ஃபைல்ஸு. ஓகேவா? ப்ளூ கலரில் இருக்குது ஃபோல்டரு, க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து எக்ஸிக்யூட்டபிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதெல்லாம் என்னன்னு அதெல்லாம் என்னன்னா, ஒரு ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோ, அதுக்கு ஒரு பர்டிகுலர் பெர்மிஷன் இருக்கும். இங்கே இருக்கு பார்த்தியா, இதெல்லாம் பெர்மிஷன். எல்எஸ் ஐஃபன் எல்னு போட்டால் டீட்டெயில் லிஸ்டிங்னு சொன்னோன்னா அப்படின்னா என்னன்னா எந்த டேட்டு டைமு எது யார் யாருக்கு என்னென்ன ஓனர்ஷிப் இருக்குன்றது இது காமிக்கும். இங்கே காமிக்கு பார்த்தியா இந்த ஃபர்ஸ்ட் காலமே. இங்கே இது வந்து என்னன்னா அதோட பெர்மிஷன், யார் யாருக்கு என்னென்ன பெர்மிஷன் இருக்குன்னு சொல்லும். இது ஒன்னுன்றது என்னன்னா அதுக்குள்ள எத்தனை ஐட்டம், அதுக்குள்ள எத்தனை இது இருக்குன்னு சொல்ற மாதிரி. ஃபோல்டரா இருந்தால் அதுக்குள்ள இப்போ ஃபைன் இருக்கா, அப்போ எல்எஸ் எஃப்ஓஎல்னு போட்டால் அதுக்குள்ள 5 ஃபைல்ஸ் இல்லைனா 5 ஃபோல்டர் எதனா இருக்கும். ஓகே, எஃப்ஓஎல்னு போடுறேன். இல்லையே, அதிகமாகவே இருக்கு. அப்போ இது என்னது? சரி, இது என்னன்னு தெரில, அந்த ஃபைன்றது என்ன தெரில, அப்படியே விட்டுருவோம். ஓகே, இந்த சுதர்ஷன் அப்படின்றது இது வந்து யூசர் இது வந்து குரூப்பு அதர்ஸ், யூசர் குரூப் அதர்ஸ் இங்கே வரணும், அது வர காணும் விட்டுருலாம். இது என்னன்னு தெரில. இது வந்து டேட் அண்ட் டைம். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. நம்மளுக்கு வந்து இப்போ சிஹெச் மாடுக்கு வந்து இதை தான் நம்ம கன்சிடரேஷனில் எடுத்துக்கணும். இது என்ன மீன் பண்ணுதுன்னா ஆர்டபிள்யூ ஆர் இப்படிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்னன்னா இதோட பெர்மிஷன். இந்த ஒரு பர்டிகுலர் ஃபைல் abc.txt யார் யாருக்கு என்னென்ன பெர்மிஷன் இருக்குன்ற மாதிரி. இப்போ இது வந்து யூசருக்கு ஃபர்ஸ்ட் 3, இது வந்து மொத்தம் எத்தனை இருக்குன்னு என்னங்களா. இந்த ஐஃபன் ஃபர்ஸ்ட் ஐஃபன் விட்டுருணும், ஃபர்ஸ்ட் ஐஃபன் கணக்கில் வரக்கூடாது, அதுக்கப்புறம் வரது தான் கணக்கு. 1 2 3 1 2 அப்புறம் ஃபர்ஸ்ட் ஐஃபன் வந்து டேரக்டரியா இல்லை ஃபைலான்னு சொல்லிட்டு, ஐஃபனாக இருந்தால் ஃபைலு, இப்படி இல்லாமல் டீன்னு இருந்துச்சுன்னா அது வந்து டேரக்டரி. இங்கே பாரு, டேரக்டரி இருக்கா, ஃபோல்டருக்கு வந்து டீன்னு இருக்கும். அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. அது வந்து ஐஃபன் இருந்துச்சுன்னா ஃபைல், அதை விட்டுருலாம். ஓகே, அந்த மொத்தம் எத்தனை இருக்கு? 1 2 3 1 2 3 தெரியுதாடா? 1 2 3 9 இருக்கா? அந்த 9ல் ஃபர்ஸ்ட்டு இங்கே இருக்கு பார்த்தியா, இந்த ஃபர்ஸ்ட் டேஷ் மட்டும் விட்டுணும். ஓகேவா? 1 2 3 1 2 3 1 2 3. ஓகேவா? இது மொத்தம் அப்போ எவ்வளோ? 9. ஓகேவா? அந்த 9 வந்து 3 3 டிவைட் பண்ணுவாங்க.
த்ரீ த்ரீயா டிவைட் பண்றது ஏன்னா ஒன்னொன்னுக்கு ஒன்னொன்னுக்கு மீன் பண்ணும். இந்த ஃபர்ஸ்ட் த்ரீ வந்து யூசருக்கு, ஓகேவா. இந்த செகண்ட் த்ரீ வந்து குரூப்புக்கு, அதுக்கு அடுத்த த்ரீ வந்து அதர்ஸ், ஓகேவா. அதுக்குள்ள இருக்க அந்த த்ரீ என்னன்னா ரீடு ரைட் எக்ஸிக்யூட், ஓகேவா. ஆர்னா ரீடு, டபிள்யூனா ரைட்டு, எக்ஸ்னா எக்ஸிக்யூட், ஓகேவா. இப்போ ரீடுனா என்னன்னா இப்போ ஒரு ஃபைலுக்கு வந்து ரீட் ஒன்லி பெர்மிஷன், இதுக்கு வந்து ரீட் பெர்மிஷன் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோ. இதுக்கு வந்து abc.txt ரீட் பெர்மிஷன் இருக்குன்னா அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி நான் படிக்கலாம், ஓகேவா. ரைட் பெர்மிஷன் இருக்குன்னா அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி நான் எழுத முடியும், ஓகேவா. அதே எக்ஸிக்யூட் பெர்மிஷன் இருந்துச்சுன்னா அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் இதுக்கு எக்ஸிக்யூட் பெர்மிஷன் இல்லை, ஏன்னா வந்து இது ஒரு எக்ஸிக்யூட்டிபிள் கிடையாது. இது ஒரு சி ஃபைலு அதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அது கம்பைல் பண்ணி ஒரு ஃபைல் வரும் a.out பச்சை கலர் இருக்கும். ஏன்னா வந்து அது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிபிள், அதுக்கு வந்து எக்ஸிக்யூஷன் பெர்மிஷன் இருக்கும். RWXன்னு இருக்கும் அதுக்கு வந்து, புரியுதா. அது எக்ஸ்னா எக்ஸிக்யூட்டிபிள், ஆர்னா வந்து ரீடு, டபிள்யூனா ரைட், ஓகேவா. இப்போ abc.txtக்கு வெறும் ரைட் பெர்மிஷன் மட்டும்தான் இருக்கு, ரீட் பெர்மிஷன் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ண முடியாதுன்னா அதை ஓப்பனே பண்ண முடியாது என்னால். இப்போ ரீட் பெர்மிஷனே இல்லை, நான் எப்படி அது படிப்பேன், எரர் வரும், ஓகே. அதே மாதிரி ரைட் பெர்மிஷன் இப்போ அதுக்கு வந்து டபிள்யூ இல்லாமல் அங்கே ஐஃபன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. அந்த ஐஃபன் அப்படி இருந்துச்சுன்னா அது என்னால் அதில் படிக்க முடியும். ரீட் மட்டும் இருந்துச்சுன்னா என்னால் படிக்க முடியும், ஆனால் எழுத முடியாது, புரியுதா. அதில் புதுசாக எழுத முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதோட பெர்மிஷனை நான் chmod அப்படின்ற ஒரு கீவேர்டு வச்சு மாற்றலாம். அது எப்படி பண்ணுறதுனா chmod, ஓகேவா. இந்த நம்பர் இங்கே ஒரு நம்பர் போடுறேன், அது என்னன்னு நான் என்ன சொல்கிறது அது அப்புறம் சொல்கிறேன். இப்போ ரீடுக்கு வந்து பார்த்தோன்னா 4 ரீட் ஒன்லிக்கு மாற்றுறது 4. இது யூசரு, இது குரூப்பு, இது அதர்ஸ். இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும், நான் சொல்கிறேன். இப்போ வந்து எந்த ஃபைலுக்கு மாற்றணுமோ அந்த ஃபைலோட பேர் போட்டுக்கணும். நான் இப்போ என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ ls-l போடுறேன். அந்த abc.txtக்கு எல்லாம் மாறிச்சா, வெறும் ரீட் தான் இருக்குது எல்லாத்துக்குமே வெறும் ரீட் பெர்மிஷன் தான் இருக்குது. இப்போ நான் அதுக்கு வந்து ரைட் பண்ண ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோ. அந்த abc.txtக்கு தான் மாற்றிருக்கேன். டிஃபரன்ஸ் தெரியுதா, இங்கே இருக்கு பாரு, இங்கே abc.txtக்கும் இங்கே இருக்கிற abc.txtயோட ஃபைலும், புரியுதா. மாறி இருக்கா, என்ன மாறி இருக்கு, எல்லாத்துக்கும் ரீட் பெர்மிஷன் எடுத்துட்டேன். ஒன்லி ரைட் பெர்மிஷன் எடுத்துட்டேன், ஒன்லி ரீட் பெர்மிஷன் மட்டும் தான் இருக்கு. இப்போ நான் அதை வந்து ரீட் பண்ண முடியும். abc.txt வந்து நான் கேட் கமாண்ட் போட்டு abc.txt போட்டால் என்னால் ரீட் பண்ண முடியும், ஓகேவா. அதாவது இல்லை என்னால் ரைட் பண்ண முடியும். இப்போ நான் அதே வந்து ரைட் கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டால் ரைட்டா, இப்போ நான் ட்ரை பண்ணால் எரர் வரும்னு நினைக்கிறேன். பார்த்தியா, பர்மிஷன் டினைன்னு வருது, புரியுதா. ஏன்னா அதுக்கு வந்து நான் வந்து யூசர், ஓகேவா. யூசரும் நான் தான், குரூப்பும் நான் அதே குரூப்ல இருக்கேன். அது ஒர்க் ஆகும். அது வந்து ரீட் தானே, கேட்டு ரீட் தானே ப்ரோ. இது கேட் வந்து இது ரீட் ஒர்க் ஆகும், ரைட் ஒர்க் ஆகாது. இதே விஷயத்த நான் ரீடுக்கும் பண்ண முடியும். இப்போ நான் வந்து இங்கே பண்ண பார்த்தியா 666 அந்த 444 அதை நான் 666 போட்டு ரீட் ரைட்டு, வெறும் ரீடு மட்டும் வச்சு வெறும் ரைட்னா வந்து 2ன்னு நினைக்கிறேன். 222 போகிறேன். chmod 222ன்னு போட்டு 222னா வெறும் ரைட்டு. இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். ls-l இப்போ பாரு, எல்லாத்துக்கும் ரைட் மட்டும் இருக்கு, ரீட் இல்லையா. இப்போ நான் வந்து என்னால் வந்து கேட்டு அது நான் சொல்கிறேன், அந்த நம்பர் என்னன்னு நான் சொல்கிறேன். அது நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்க. நீ ஃபஸ்ட்டு இது என்னன்னு புரிஞ்சுக்காக நான் சொல்கிறேன், இது மட்டும் புரிஞ்சுக்கோ. abc.txt போடுறேன். இப்போ நான் இது வந்து ரைட் பண்ணுறேன். கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டால் என்னது ரைட்டு, ஓகே. எனக்கு எரர் வரல, என்னால் ரைட் பண்ண முடியும், சேவ் கூட பண்ண முடியும். என்னால் Ctrl+D போட்டு சேவ் கூட பண்ணலாம். இப்போ நான் அதே இங்கே பண்ண பார்த்தியா, இங்கே ரீடுக்கு வராத எரரு இங்கே ரீடுக்கு வரும், புரியுதா. இங்கே ரீடுக்கு வரும். இது பாரு, இப்போ கேட்டு abc.txt பர்மிஷன் டினைட், ஏன்னா வந்து எனக்கு ரீட் பெர்மிஷன் இல்லை, ரைட் மட்டும் தான் பெர்மிஷன் இருக்குது, புரியுதாடா. இப்போ அதுக்கு எக்ஸிக்யூட்டபிள் பெர்மிஷன் தரணும்னா அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் தந்துட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணலாம். எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு டாட் ஸ்லாஷ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதுக்கு பெர்மிஷன் மாற்றோம்னா ரீட் ரைட் எக்ஸிக்யூட்டுக்கு 777, புரியுதா. எல்லாத்துக்கும் சேர்த்து அதை நான் சொல்கிறேன், பெர்மிஷன் சொல்கிறேன். இப்போ இது என்னன்னு புரியுதா, ரீட் ரைட் எக்ஸிக்யூட்டுக்கு அர்த்தம் புரியுதா என்னன்ட்டு. அதில் வந்து இப்போ நான் வந்து ஒரு குரூப்பாக, இப்போ நம்ம இது லினக்ஸில் வந்து குரூப் பேஸ்டு, அது குரூப்லாம் நீ கான்செப்ட்குள்ளே போகாது. இது ஃபர்ஸ்ட் த்ரீ வந்து யூசர்ரா, நம்ம யூசர்னா நம்ம தான், யார் இப்போ கரண்ட்டாக லாகின் ஆகிருக்காங்களோ அவங்க. இப்போ நம்ம வந்து அட்மினாக இருந்தாலும் நம்ம குரூப் க்ரியேட் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த குரூப்பில் வச்சு அவங்களுக்கு தனி இது தரும். இப்போ ஃபேமிலி குரூப்லாம் இருக்கும் பார்த்தியா கம்ப்யூட்டர்ஸில், உன்னோட ஒரே லேப்டாப்பில் வந்து உன்னோட தம்பி அக்கௌண்ட் தனியாக இருக்கும். லாகின் பண்ணுறப்ப உள்ளே வரும்போது அட்மின் தனியாக, கெஸ்ட்டு தனியாலாம் வச்சுருப்போம். அதில்
அந்த மாதிரி அந்த மாதிரி கணக்கு அதெல்லாம் மொத்தம் ஒரே குரூப்ல வரும். அந்த குரூப்ல யாரா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பெர்மிஷன், அதர்ஸ் வந்து அந்த குரூப்ல இல்லாதவங்களுக்கு. அந்த கதையெல்லாம் வேணாம் இப்போ இதுல. ஓகேவா? இப்போ இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் 3 வந்து குரூப், இது வந்து யூசரு குரூப் அதர்ஸ், அது ஞாபகம் வச்சுங்க. ஆர்னா ரீடு ரைட்டு எக்ஸிக்யூட் இதுதான் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இது புரிஞ்சிச்சா? இப்போ அந்த பெர்மிஷன் அந்த நம்பர் சொன்னேன்ல, அந்த நம்பர் தான் இருக்குதுல. நம்பர் வச்சு போட்டா ஈஸி. யூ ஈக்குவல் டு அப்படிலாம் செட் பண்றதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். நான் வந்துடுறேன் ஒரே செகண்ட். ஹலோ, வந்துட்டேன் வரும். இப்போ எல்எஸ் ஐஃபன் எல் சிஹெச் மோட் தானே பார்த்துடணும். சிஹெச் மோட் அந்த நம்பர் மட்டும் மெமரைஸ் பண்ணுங்க. நம்பர் வந்து டுட்டோரியல்ஸ் பாயிண்ட்ல இருக்கும். சிஹெச் மோட் நம்பர்ஸ்னு போட்டாலே வரும். நம்பர் கோட்ஸ் 2னா ரைட்டு அப்படி இப்படின்ட்டு. இது ஈஸி. இது நம்பர் வச்சு போறது ஈஸி. யூ ஈக்குவல் டுன்னு போட்டாலாம் கஷ்டம். இங்க இருக்கு பார்த்தியா, இந்த டேபிள் மட்டும் பார்த்து வச்சுங்க. 0னா நோ பர்மிஷன். ஓகேவா? 1னா வெறும் எக்ஸிக்யூட், 2னா வெறும் ரைட்டு, 4னா வெறும் ரீடு. ஓகே, உனக்கு ரீட் அண்ட் ரைட் வேணும். உனக்கு ரீட் அண்ட் ரைட் வேணும் அப்படின்னா ரீடோட பெர்மிஷன் நம்பர் என்னது 4ஆ, ரைட்டோட பெர்மிஷன் நம்பர் என்னது 2ஆ, 4 + 2 என்னது 6. 6 பெர்மிஷன் பார்த்தனா ரீட் அண்ட் ரைட் வந்துச்சா இது? ஓகேவா? அதே மாதிரி வந்து இப்போ உனக்கு ரீட் இது 3 மட்டும் பார்த்துக்கலாம். ரீடுனா வந்து என்ன? ரீடு வந்து 4. ஓகேவா? ரைட் வந்து 2, எக்ஸிக்யூட்டிவ் 1. இது 3 மட்டும் பார்த்துக்கோ. உனக்கு இப்போ ரீட் அண்ட் ரைட் வேணும்னா இப்போ ரீடுக்கும் ரைட்டுக்கும் ஆட் பண்ணா வந்துடும். ரீட் வந்து 4ஆ, ரைட் ஆட் பண்ணா 4 + 2 6. உனக்கு ரீட் அண்ட் எக்ஸிக்யூட் மட்டும் வேணும்னா 4 + 1 அது 5 வந்துச்சா? ரீட் அண்ட் எக்ஸிக்யூட். அதே உனக்கு வந்து எக்ஸிக்யூட் அண்ட் ரீட் மட்டும், ரீட் அண்ட் எக்ஸிக்யூட் மட்டும் வேணும்னா 4 + 1. அதான் இப்போ சொன்னேன்னா. அதே மாதிரி ரைட் அண்ட் எக்ஸிக்யூட் வேணும்னா 2 + 1. அந்த மாதிரி ரீட் ரைட் எக்ஸிக்யூட் மட்டும் பார்த்துக்கோ. ரீட் வந்து 4, ரைட் வந்து 2, எக்ஸிக்யூட் வந்து 1. இப்போ அது என்னன்னா அது வந்து 3 நம்பரா போடும். 3 நம்பர் ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து யூசருக்கு, செகண்ட் நம்பர் வந்து குரூப்புக்கு, தேர்ட் நம்பர் இது. இப்போ 3த்துக்குமே பண்றேன். இப்போ 3த்துக்குமே நான் பண்ணி காமிக்கிறேன். சிஹெச் இப்போ இந்த abc.txt பார்த்துக்கலாம். abc.txt மொத்தத்தையும் 0 பண்ணிடுறேன்னு வச்சுக்கோ. விஎஃப் சிங்க் ஆக மாட்டேங்குது ஏன்னு தெரியல. சரி, ஓகே. அது இந்த விஎஃப் லாகின்ல பண்ணல, அது அன்சிங்க் ஆகிடும் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ண மட்டும்தான். அதுக்காக அது பிரச்சனை இல்லை. இப்போ abc.txt நான் மொத்தத்தையும் இப்போ ஃபர்ஸ்ட் 0 மாத்திடுறேன். 0 ஃபர்ஸ்ட் அது எப்படி மாத்தினா பெர்மிஷனை சிஹெச் மாட் சேஞ்ச் மாட்னு அர்த்தம். 000. ஃபர்ஸ்ட் 0 வந்து யூசருக்கு, செகண்ட் 0 வந்து குரூப்புக்கு, தேர்டு 0 வந்து அதர்ஸ்க்கு. 0னா என்னது? நோ பெர்மிஷன். இப்போ அது எல்லாமே பார்த்தோன்னா டேஷ் டேஷ் டேஷ்னு மாறிடும். எல்லாம் சைஃபன் பண்றேன். ஆயிடுச்சா? இப்போ நான் வந்து இப்போ அதே சிஹெச் மாட் வச்சு பண்றேன். இப்போ எல்லாமே நான் எக்ஸாம்பிள் பண்ணிக்கலாம். சிஹெச் மாட்ல யூசருக்கு வந்து ரீட் பெர்மிஷன் மட்டும் தரணும். இவனுக்கு வந்து அதர்ஸ்க்கு வந்து குரூப்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா ரீடு ரைட்டு, அதர்ஸ்க்கு எல்லாமே. அப்போ சொல்லுங்க பண்ணலாம். வெறும் ரீடுக்கு நான் என்ன பண்ணேன்? இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து என்னடா இது? யூசருக்கு இங்க பாரு, யூசருக்கு வந்து வெறும் ரீடு. அப்ப என்ன பண்ணணும்? அவ்வளவுதான் 4. இப்போ ரீட் ரைட் வந்து அதர்ஸ் குரூப்புக்கு என்ன பண்ணணும்? இங்கே தான்டா பண்ணோம். இங்க பாரு 3 நம்பர் இங்க ஸ்பெசிஃபை பண்ணல. ஒரு நம்பர் வந்து யூசருக்கு, இன்னும் செகண்ட் டிஜிட் வந்து குரூப்புக்கு, தேர்ட் டிஜிட் வந்து அதர்ஸ்க்கு. இப்போ குரூப்புக்கு வந்து எனக்கு ரீட் ரைட் வேணும். அப்ப என்ன பண்ணணும்? தப்பு. 2 வந்து வெறும் ரைட்டு. ரீட் அண்ட் ரைட்னா என்னது? ரீடோட வேல்யூ என்னது? 4. ரைட் என்னது? 2. 4 + 2 என்னது? 6. புரியுதா வை? 6. இப்போ வந்து ரீட் ரைட் எக்ஸிக்யூட் வந்து அதர்ஸ் வேணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? அவ்வளவுதான். இப்போ எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணோம். 2 + 4 + 1 ரீடு ரைட் எக்ஸிக்யூட் என்ன வரும்? 7. அதுதான் இங்க இந்த விஎஃப் லாகின் சிங்க் ஆக மாட்டேங்குது. சிஹெச் 4 6 7 அது தரணும். அது
இதுவாயிடுச்சுடா அது, விஎஃப் லாக் அன்சிங்க் ஆயிடுச்சு அது ஏன்னு தெரியல. இப்போ வந்து ஃபைல் நேம்னாது abc.txt. இப்போ என்டர் கொடுத்துட்டா இப்போ ls-l போட்டால் வரும் பாரு எல்லா பெர்மிஷன். நம்ம யூசருக்கு வந்து ரீடு, குரூப்புக்கு வந்து ரீட் ரைட்டு, இவனுக்கு வந்து ரீட் ரைட் வந்துச்சா? புரியுதா? இவ்வளோதான் சிஹெச் மோட், இவ்வளோதான் சிஹெச் மோட்ரா. இது மாதிரி இது வந்து நம்ம ஃபைலுக்கு எப்படி மாற்றணுமோ அந்த மாதிரி வந்து ஃபோல்டருக்கும் பண்ணலாம். ஃபோல்டருக்கு வந்து இவங்க சேஞ்ச் த பெர்மிஷன் ஃபார் த கரண்ட் டைரக்டரி. இப்போ இருக்கிற டைரக்டரிக்கு வந்து 777 போடணும். இது எப்படி பண்ணுவேன்? நான் வந்து டாட் வச்சு ட்ரை பண்ணேன், ஆனால் தப்பாயிட்டு இருக்குது. நான் இன்னைக்கு இப்போ தான் பார்க்குறேன். சிஹெச் மாடு 777 எல்லாமே இருக்கும். டாட்னா இந்த டைரக்டரி. ஆயிடுச்சு வாட் மேன். ஓகே, அப்போ டாட்னா இந்த டைரக்டரின்னு சொன்னா ஓகே, எரர் வரல, அப்போ ஒர்க் ஆகுது. புரியுதா? டாட்னா இந்த டைரக்டரி அவங்க சொன்னாங்க சேஞ்ச் த பெர்மிஷன் ஆஃப் கரண்ட் டைரக்டரி டு 777 சிஹெச் மோட் டாட் வச்சுட்டுனா டாட்னா இந்த டைரக்டரி ஆயிடுச்சா? வேணும்னா நம்ம எல்எஸ் டாட் டாட் ஸ்லாஷ் போட்டோம்னா தெரியும். இப்போ இந்த டைரக்டரியோட பேர் என்னது? ஓமா எல்எஸ் -l போட்டா தெரியும் எல்லா பெர்மிஷனுமே இருக்குதான்னு சொல்லிட்டு. வந்துச்சு, எல்லா பெர்மிஷனுமே இருக்குதா? புரியுதா? புரியுமா? அதே வந்து சிஹெச் மாட் 000 கொடுத்துருந்தா வச்சுக்கோ. ஆமா, உங்கப்பா ஐயோ போச்சு. என்னாச்சு பார்த்தியா? எக்ஸிக்யூட் பண்ண முடியாது நம்ம அதுக்குள்ள எந்த கமாண்டுமே. புரியுதா? நோ பெர்மிஷன் ஆயிடுச்சு, அதனால பெர்மிஷன் டினே ஆகுது பாரு, எதுவுமே பண்ண முடியாது. புரியுதா? அது எங்க வந்து திருப்பி தான் ரீலோட் பண்ணி தான் போகணும். சிடி எதுவுமே பண்ண முடியாது ப்ரோ இங்கேருந்து. இப்போ சிடி இது போட்டாலும் வந்துச்சு ரூட்ல. ஓகே, அப்போ இப்போ சிடி ஹோம்னு நினைக்கிறேன். சிஹெச் மோட் 777 SU வந்துடுச்சு எல்லா பர்மிஷனும். இப்போ அதுக்கு இப்போ சிஹெச் மோட் புரிஞ்சிச்சா? அது இப்போ எக்ஸாம்பிளும் பார்த்தாச்சு. வேற எதுனா இருக்கா இதில் பார்க்க வேண்டியது? ஷெல் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஃபைண்டு மட்டும் இது, ஃபைண்டும் இப்போ பார்த்துடலாமா? ஃபைண்ட் ஒன்றுமே இல்லை. ஃபைண்டு இந்த மாடியூல் லிங்க்ஸில் இருந்தால் இருந்தது. இதுதான் ஃபைண்டுனா என்னன்னா, ஒரு சில பேராமீட்டர்ஸ் வச்சு ஃபைலை வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ எல்எஸ்ல பண்ணோம்ல, எல்எஸ்ல பண்ணது வந்து வெறும் நேமை வச்சு மட்டும்தான் நம்மளால வந்து லிஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஒரு ஃபைல் இப்போ கண்டுபிடிக்கிறோம்டா, நம்ம சர்ச்சில் போயிட்டு இங்கே மேலே சர்ச் பண்ணுறோம்ல, ஓவரால் எந்த டைரக்டரிலேருந்து வேணால் நம்ம சர்ச் பண்ணலாம். ஓவரால் கம்ப்யூட்டர் வேணும்னா கம்ப்யூட்டர் ஃபுல்லாக சர்ச் பண்ணோம்னா திஸ் பிசியில் போயிட்டு சர்ச் ஆரம்பிக்கலாம். அப்படிலாம் உனக்கு இ டிரைவில் மட்டும் வேணும்னா அந்த டைரக்டரிக்குள்ளே போயிட்டு நம்ம சர்ச் பண்ணலாம். ஒரு ஃபைலோட பேர் போட்டு எல்லாத்தோட எக்ஸ்டென்ஷன் போட்டு சர்ச் பண்ணலாம். இதில் லினக்ஸ் வந்து இன்னும் பவர்ஃபுல் இல்லை. அதில் வந்து நீ எல்லாமே உனக்கு எந்த ஆட்ரிபியூட் வச்சு வேணாலும் அதை சர்ச் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு உனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேலே போன வாரம், ஓகேவா, போன மாதம் 8ஆம் தேதி இது ஃபைல்லாம் உனக்கு டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா அதுவும் பண்ணலாம். இல்லை உனக்கு வந்து 10 MBக்கு மேலே இருக்கிற ஃபைல்லாம் டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா அதுவும் பண்ணலாம். 100 MBக்கு மேலே இருக்கிற அந்த மாதிரி எந்த 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 மாதிரியான பேராமீட்டர் வச்சு வேணால் ஃபைலை வந்து நம்ம லிஸ்ட் பண்ண முடியும். அதுதான் வந்து ஃபைல்ஸ் கான்செப்ட். ஓகேவா? இதெல்லாம் தான் அந்த பேராமீட்டர்ஸ் கிரைட்டரியா. அந்த கிரைட்டரியா வேணா வச்சு நேம் வச்சு டிஸ்பிளே பண்ணலாம். ஃபைலோட நேம் எனக்கு இது, எந்த ஃபைல்லாம் வந்து எல்லில் ஸ்டார்ட் ஆகுதோ அதெல்லாம் லிஸ்ட் பண்ணு அப்படின்னாங்கன்னா எல் ஸ்டார் வச்சு லிஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி உனக்கு ஐ நேம்ன்றது வந்து அதை விட்டுடலாம். ஐ நேம் ஐ நம்பர் அவங்க கேட்க மாட்டாங்க இதெல்லாம். அப்படின்னா என்னன்னு கேட்டால் அது வந்து அது தனி கான்செப்ட், அதுக்குள்ளே போக தேவையில்லை. நான் ப்ரோ ஃபைண்ட் வந்து சிம்பிள் ஃபைண்ட் கமாண்ட். அதுக்கு வந்து இதுதான் வந்து சின்டாக்ஸ். ஓகே, ஃபைண்டுன்றது கீவேர்டு. அதுக்கப்புறம் எந்த பாத்துன்றது என்னன்னா, இப்போ நான் இப்போ விண்டோஸில் இப்போ காமிச்சல, நான் காட்டுறேன்டா. ஃபர்ஸ்ட் இது தியரி முடிச்சிடலாம் இதில், அப்போதான் உனக்கு ஐடியா வரும். இப்போ அந்த சின்டாக்ஸ் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபைண்டுன்றது கீவேர்டா, பாத்துன்றது என்னன்னா, இப்போ விண்டோஸில் சொன்னல உனக்கு ஓவரால் டோட்டல் கம்ப்யூட்டரே சர்ச் பண்ணோன்னா நீங்கள் போயிட்டு திஸ் பிசியில் போயிட்டு இந்த சர்ச்சில் பண்ணுவேன். இப்போ சர்ச் திஸ் பிசின்னு இருக்கா, அதே உனக்கு சி டிரைவில் மட்டும் வேணும்னா இங்கே போயிட்டு சர்ச் இங்கே பண்ணால் இப்போ சி டிரைவ்க்குள்ளே மட்டும் தெரியும்ல இது உனக்கு. அதே இ டிரைவ்க்குள்ளே இந்த ஃபோல்டருக்குள்ளே மட்டும் வேணும்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் இந்த டைரக்டரியில் மட்டும் தெரியும்.
அதுதான் இது. ஓகே, பாத் ரூட்னு போட்டோம்னா திஸ் பிசியில் போய் சர்ச் பண்ணுறதுல இங்கே ஹோல் கம்ப்யூட்டருமே சர்ச் பண்ணுற மாதிரி ரூட் டைரக்டரி பேக் ஸ்லாஷ் இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு விட்டோம்னா ஓகேவா. அதே உனக்கு வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஹோமு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஃபோல்டர் 1 சுதர்ஷன் அப்படி போட்டு எதுனா ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரில் ஸ்பெசிஃபை பண்ணால் அந்த ஃபோல்டரில் மட்டும் தீரும். ஓகேவா. ஓகேவா, இது வந்து இந்த பேராமீட்டர் வந்து அது இதுக்கப்புறம் வரதா சர்ச் கிரைட்டேரியா. உனக்கு வந்து நேம் வச்சு சர்ச் பண்ணோன்னா ஐஃபன் நேமு. ஓகேவா, அதே ஐஃபன் டைம் வச்சு ஓகேவா மாடிஃபைட் டைமு அந்த மாதிரி மாடிஃபைட் மினிட்ஸ் அந்த மாதிரி அதை வச்சு இது பண்ணால் ஐஃபன் எம். அதே வந்து உனக்கு வந்து டைப்பு அது வந்து ஃபோல்டரா டைரக்டரி அதான் ஃபைலா டைரக்டரியா எக்ஸிக்யூட்டிவா அப்படின்னு அதை வச்சு சர்ச் பண்ணோன்னா அதுக்கு வந்து டைப்பு. ஓகேவா, ஐஃபன் டைப்பு அது மாதிரி வந்து நிறைய இருக்குது இதில் வந்து. அதே மாதிரி வந்து அது பெர்மிஷன். இப்போ நம்ம பெர்மிஷன் சொன்னோம்னா எந்தெந்த ஃபைலுக்கெல்லாம் வந்து உனக்கு வந்து எல்லா பெர்மிஷன் ரீட் ரைட் எக்ஸிக்யூட் மூணுமே இருக்குதோ அதெல்லாம் டிஸ்பிளே பண்ண அப்படின்னாங்கன்னா ஐஃபன் பெர்ம் பிஆர்எம். புரியுதா. இப்போ இதெல்லாம் வந்து சர்ச் கிரைட்டேரியா. அது போட்டுட்டு ஆக்ஷன்ன்றது என்னன்னா அதை பிரிண்ட் பண்ணோமா இல்லை வந்து அதை ஃபைன் பண்ணுறது வந்து டெலீட் பண்ணோமா. இப்போ ஃபைன் பண்ணி இது இப்போ நீங்கள் போடுற கண்டிஷன்லாம் வச்சு ஒரு பஞ்ச் ஆஃப் இது வந்து டேட்டா இதை அனுப்பும், ரிட்டர்ன் அனுப்பும். ஓகேவா, டீட்டெயில்ஸு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் த்ரோ பண்ணும். அந்த த்ரோ பண்ணுறதை இந்த ஆக்ஷன்ன்றதுல என்ன மென்ஷன் பண்ணுறோமோ அதை வச்சு அதோட அது வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அது இப்போ வர ரிசல்ட் அப்படியே பிரிண்ட் பண்ணணும், ஐஃபன் பிரிண்ட்னு போட்டால் பிரிண்ட் ஆகிடும். இப்போ அதெல்லாம் டெலீட் பண்ணோம் அப்படின்னா டெலீட்க்கு கமாண்ட் என்னது ஃபைலில் ஆர்எம். ஓகேவா, ஆர்எம் ஐஃபன் எஃப் அந்த அந்த எக்ஸிக்யூட்னு ஒரு கமாண்ட் இருக்கும், அதை வச்சு நம்ம பண்ணிக்க வேண்டாம். இருக்கு பார்த்தியா, இருக்கும் ஆக்ஷன் போட்டு இஎக்ஸிசின்னு போட்டு அந்த கமாண்ட் நேம் போட்டோன்னா அது அந்த வர டேட்டா வந்து அது அந்த கமாண்டில் என்ன போட்டிருக்கோ அதை பற்றி இது பண்ணிடும். அதே மாதிரி ஓகேன்னா அது கன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணும். பிரிண்ட்னா அப்படியே டேரெக்டாக பிரிண்ட் பண்ணிட்டு எல்எஸும் அதான் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போது எங்கே அந்த இது ஜேஎஸ் லினக்ஸ் இருக்கா, இதில் இப்போ வந்து எல்எஸ் ரூட்கே போயிடுறேன். அங்கே தான் வந்து நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். இங்கே இருக்கா. இப்போ இதில் வந்து எனக்கு வந்து எஸ்ல ஸ்டார்ட் ஆகிறதெல்லாம் டிஸ்பிளே பண்ணோம். ஓகேவா, அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஃபைண்ட் கமாண்ட் வச்சு இதில் ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, ஃபைண்டுன்னு போட்டு ஃபஸ்ட்டு இந்த கீவேர்டு வரணும். அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், சின்டாக்ஸ் நல்லா பாரு, ஃபைண்டு பாத் லிஸ்ட் எந்த பாத்தில் தேடணும், நான் ரூட்லேயே தேடுறேன், ரூட்லேருந்தே தேடுறேன். ஓகேவா, ரூட்லேருந்தே எனக்கு தேடணும். ஓகே, ரூட் போட்டுக்கணும் ஸ்பேஸ். அதுக்கப்புறம் சர்ச் கிரைட்டேரியா நம்ம எதை வச்சு சர்ச் பண்ண போகிறோம். இங்கே இருக்கு பாரு, சர்ச் கிரைட்டேரியா வந்து எதை வச்சா நம்ம நேம் சூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து இந்த நேமில் தேடணும் அப்படின்னா என் நேம் போட்டுட்டு எக்ஸாம்பிளுக்கு எஸ்பின்னே வச்சுப்போம். எஸ்பின் அந்த பேரே அப்படியே வச்சுட்டு எனக்கு இந்த நேம் கிரைட்டேரியா வச்சு நான் சர்ச் பண்ண போகிறேன். அந்த நேம் வந்து எஸ்பின்னு இருக்கணும் அப்படின்னு இருக்கிறத பிரிண்ட் பண்ணு அப்படின்றோம். பிரிண்ட்னு போட்டோன்னா இப்போ என்ட்ரு கொடுத்தோடனே பெர்மிஷன் டிடைல் அது வந்து பிரிண்ட் பண்ண ரூட்டில் இதை ரன் பண்ண முடியல, பெர்மிஷன் டினை ஆகுது. ஓகேவா, இதுதான் சின்டாக்ஸ். ஓகேவா, இதே உனக்கு வந்து இதுக்கு டெர்மினேட் பண்ணா கண்ட்ரோல் சி கொடுத்து டெர்மினேட் பண்ணோம். இப்போ நான் வந்து சிடி அந்த இதுவுக்கு போயிடுறேன். இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தோம் அங்கே போயிடுறேன். அங்கே ஹோம் இல்லையா, எல்எஸ் இதில் இப்போ வந்து இதை வச்சு நம்ம பண்ணலாம். ஓகேவா, சிடி டாட்னா கரண்ட் டைரக்டரி. ஓகேவா, ஃபைண்ட் சம்திங் இன் கரண்ட் டைரக்டரி அப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. கரண்ட் டைரக்டரினா டாட். ஓகேவா, பாத் வந்து டைரக்டரி கரண்ட் டைரக்டரின்னு சொன்னாங்கன்னா நீ வந்து டாட் வச்சுக்கணும். கரண்ட் டைரக்டரின்னு அந்த ஃபைண்டில் வந்தாலே டாட் வச்சிடணும். டாட்னா என்னது, கரண்ட் டைரக்டரி. புரியுதா, டாட் இந்த டைரக்டரியில் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எஃப்ல ஸ்டார்ட் ஆகிற ஃபைல் நேம்லாம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், எதை வச்சு கண்டுபிடிக்கணும், ஐஃபன் நேம் எஃப்ல ஸ்டார்ட் ஆகணுமா. ஸோ அப்போ அந்த கண்டிஷன் அந்த எக்ஸ்பிரஷன் வந்து நான் இதில் எழுதணும், டபுள் கோட்ஸில் போட்டு ஸ்டார்டிங் லெட்டர் வந்து எஃப்ஆ இருக்கணும், கடைசியில் எதுவாக வேணா இருக்கலாம். ஓகேவா, போட்டுட்டு அது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா டாட் டிஎக்ஸ்டி. அப்படி இல்லைனா உங்களுக்கு ஃபைல் ஃபோல்டர் எல்லாத்துக்கும் இதுவாக வந்தால் டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்றாங்கன்னா இது போட்டுட்டு ஐஃபன் பிரிண்ட் போட்டால் பிரிண்ட் ஆகுதா, என்னென்ன இருக்கோ எல்லாமே பிரிண்ட் ஆகுது பாரு. எஃப்ல எது இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ இந்த டைரக்டரியில். புரியுதா, இதுதான். அதே வந்து உனக்கு பெர்மிஷன் பேஸ்டு. இப்போ எல்எஸ் ஐஃபன் இப்போ பெர்மிஷனில் எக்ஸாம்பிள் வந்து எதனா ஒன்று எடுத்துப்போம். ரீட் ரைட்டு இந்த பெர்மிஷன் இது வச்சு நம்ம சர்ச் பண்ணுவோமா. ஃபைண்டு ஓகேவா, ஃபைண்ட் வச்சு
இப்போ போன கமெண்ட் புரிஞ்சிச்சா இல்லையா? இதெல்லாம் இது புரியும். இப்போ ஃபைண்ட்ரா பாத் லிஸ்ட் வந்து இங்கே மென்ஷன் பண்ணோம். ஓகே, எந்த பாத் நான் இதே பார்த்தே எடுத்துக்கிறேன். டாட் வச்சா கரண்ட் இந்த டைரக்டரியில் நம்ம சர்ச் பண்ணலாம். இந்த டைரக்டரியில் எனக்கு வந்து நான் வந்து நேம் வச்சு சர்ச் பண்ணேன் போன வாட்டி. இப்போ வந்து பெர்மிஷன் ஐஃபன் பெர்ம் அப்படின்றது வச்சு சர்ச் பண்ணுறேன். ஐஃபன் பெர்ம்னா பெர்மிஷன் சிஹெச் மோடில் சேஞ்ச் பண்ணோம்ல, இங்கே இருக்க பெர்மிஷன் அதை வச்சு டிஸ்பிளே பண்ணும். இப்போ எந்தெந்த ஃபைலுக்கெல்லாம் எனக்கு வந்து பெர்மிஷன் நம்பரில் மென்ஷன் பண்ணும். ஓகேவா? யூசருக்கு வந்து ரீட் பெர்மிஷனா, யூசருக்கு வந்து ரீட் பெர்மிஷன் மட்டும் இருக்கணும். இவனுக்கு வந்து ரீட் ரைட்டு, அதர்ஸ்க்கு வந்து எக்ஸிக்யூட் பெர்மிஷன்லாம் இருக்கும். இப்படி இருக்கிறத வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா அவன் அந்த abc.txt மட்டும் கணக்கில் வரும். புரியுதா? அது இது போட்டுன்னு வச்சுக்கோ. இப்போ இதில் என்ன இருக்கு, யூசருக்கு வந்து ரீட் ரைட்டு, மற்றவங்களுக்கெல்லாம் வெறும் ரீடு. அப்போ இதுக்கு ட்ரை பண்ணலாம். நான் சொல்றது வந்து உனக்கு ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணால் உனக்கு புரியும், எல்லாம் மறந்துடும். இப்பயே புரியாதுன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, ரீட் ரைட்னா அது 6 6 4 4 ஓகேவா? இல்லை வெறும் ரீட்னானது 4 4 ஓகேவா? அப்படின்னா இந்த 3 டிஸ்பிளே ஆகும். ஓகே, இதில் இதெல்லாம் இருக்கோ இந்த பாரு, டாட்ல இவ்வளோ இருக்குதா? இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஹிடன் ஃபைல்ஸ்ன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இந்த பெர்மிஷன்லாம் அதெல்லாம் காட்டாது. அதெல்லாம் விஎஃப் லாகின்ல அதே அதை மட்டும் டிஸ்பிளே ஆகுது. இப்போ டெஸ்ட்டு இதுதான் நம்ம கணக்கில் வரும். 3 வந்துச்சு அவ்வளோதான். ஓகே, இதுதான் ஃபைண்ட். அந்த மாதிரி நிறைய இருக்கிறதுல டைப் எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. இன்னும் 2 கண்டிஷன் ஒரே இதுல ஒரே நேம்லேயே உனக்கு 2 கண்டிஷன் தராங்கன்னு வச்சுக்கோ. இது இல்லைன்னா அது அந்த மாதிரி வச்சுக்கோ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நேம் ஐஃபன் எஃப்ல ஸ்டார்ட் ஆகலாம். அப்படி இல்லைன்னா உனக்கு வந்து வேற என்ன இருக்கு, இதுல எண்ணில் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி உனக்கு கண்டிஷன் தராங்கன்னு வச்சுக்கோ. எஃப்ல ஸ்டார்ட் ஆகிற ஃபைல் இருந்தாலும் ஓகே, எண்ணில் ஸ்டார்ட் ஆகிற ஃபைலாக இருந்தாலும் ஓகே. ஓகே, அந்த டைம்ல ஒரே பேராமீட்டர் இங்க பாரு, நேம்ன்ற கண்டிஷன் வச்சு இன்னொரு கண்டிஷன் நீ போடணும் அப்படின்னா ஐஃபன் ஓன்னா ஆர். ஓகேவா? ஆர். இப்போ அந்த நேம் கண்டிஷன் திருப்பி ஸ்பெசிஃபை பண்ணி எனக்கு எண்ணிலையும் ஸ்டார்ட் ஆகலாம், ஃபைலோட பேர் வந்து எண்ணிலையும் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நான் மென்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுவும் ஒர்க் ஆகும். எண்ணில் ஸ்டார்ட் ஆகுது வந்து எஃப்ல ஸ்டார்ட் ஆகுது வருதா? ஏன்னா எண்ணில் ஸ்டார்ட் ஆகுது மட்டும் வருது, எஃப்ல வர காணும். வேர்மேன் சரி ஓகே, இப்படி தான் வரும். ஆனால் ஓகே, கமாண்ட் இது கரெக்டு தான். அது ஏதோ கோளார் ஆகிட்டு இது. நான் இப்படி தான் வரும். ஐஃபன் ஓன்னா ஆர்னு அர்த்தம். அப்படின்னா அந்த ஆர் போடாமலே கூட நம்ம ட்ரை பண்ணலாம். இரு, அப்படிலாம் இல்லை ப்ரோ, எதுவுமே வரலையே. இப்போ இங்கே இருக்கும் ஆர் ஐஃபன் ஓ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இங்கே இருக்கும். இதை காமிக்கிறேன். இப்போ ஐஃபன் ஏ அண்ட் ஒன் யூஸ் பண்ணியிருக்காங்க பாரு ப்ரோ. ஃபைண்டு பாத் நேம் சொல்லிட்டு இருக்காங்க. பெர்மிஷனு வேற வேற க்ரைட்டேரியானா பிரச்சனை இல்லை, பக்கத்துலேயே போட்டுக்கலாம். பெர்மிஷன் வேற க்ரைட்டேரியா, டைப் வேற. ஐஃபன் டைப் டீனா அர்த்தம்னா டேரக்டரியா இருக்கணும். ஓகே, ஃபைலாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ. அந்த டைமில் வந்து நம்ம ஐஃபன் டைப்பு எஃப்னு போடணும். ஓகே, பிரிண்ட் அண்டு டிஃபால்ட்டு நோ நீட் டு ஸ்பெசிஃபை. ஓகே, டிஃபால்ட்டாக இதுக்கெல்லாம் வந்துடும் அண்டு. அது இங்கே இருக்கு பாரு, ஐஃபன் நேமு. இந்த கமாண்டுக்கு இங்கே பாரு, ஒரே க்ரைட்டேரியான்றதுனால ஆர் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. வரேன், ஃபைண்டு தெரியல நேமு எஃப்லையும் ஸ்டார்ட் ஆகும். நம்மளும் அதே தான் பண்ணியிருக்கோம். எஃப்லையும் ஸ்டார்ட் ஆகலாம். ஐஃபன் ஓ ஆர் ஸ்மால் ஓ போட்டுனா இல்லை 0 போட்டுனா தெரியல. நேம் வரல, என்ன மட்டும் தான் செலக்ட் ஆகுது. சரி விடு, அது விட்டுரு. ஆனால் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி இது பண்ணி எழுதிருக்கிறோம். ஓகேவா? இன்னொன்று என்னன்னா, இது வந்து பிரிண்ட் பண்ணுதுடா டேரக்டா. இப்போ வர ரிசல்ட்டை வந்து டெலீட் பண்ணோம், இல்லை வேற எதனா பண்ண சொல்லுதுன்னு வச்சுக்கோ. அந்த மேம் வேற எதனா ஒரு கமாண்ட் கூட இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா அந்த டைம்ல யூஸ் ஆகுறது தான் வந்து இந்த இஎக்ஸ்இசி அப்படின்றது. ஓகே, இப்போ வர ரிசல்ட்டு இதுக்கு மேலே பண்ண பார்த்தியா, எஃப்ல ஸ்டார்ட் ஆகுது, பிரிண்ட் பண்ணுது பாரு. பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதில் எனக்கு வந்து டெலீட் பண்ணோம் அப்படின்னா இப்போ எல்எஸ் பண்ணி பார்த்துப்போம். எல்எஸ் பண்ணி என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த எஃப்னு வரதெல்லாம் இப்போ டெலீட் பண்ணோன்னு வச்சுக்கோ. எனக்கு இந்த மாதிரி இந்த கமாண்ட் போட்டு உங்கள் ஐஃபன் பிரிண்ட்னு போடுவோம்ல, அதுக்கு பதில் இஎக்ஸ்இசி ஆர்எம் ஐஃபன் எஃப்
பேக்ஸ்லாஷ் ஐஃபோன் இஎக்ஸ்இசி இதில் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது ஏன்னு தெரியலையா. இது கமாண்ட் இதுதான் கரெக்ட் தான் ஓகேவா. இதில் சில இதெல்லாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இது வந்து ஆன்லைன் கம்பெனி, இது ஒரு லினக்ஸ் டெர்மினல்ன்றதுனால. அதனால வந்து இந்த கமாண்ட் மட்டும் என்ன பண்ணுங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டுருங்க. இந்த கமாண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சா போதும் ஓகேவா. இஎக்ஸ்இசின்றது என்னன்னா கன்ஃபர்மேஷன் இல்லாமல் டெலீட் பண்ணிட்டோம். ஐஃபோன் ஓகேன்றது டெலீட் பண்ணணுமா வேணாமான்னு சொல்லிட்டு கேட்டு டெலீட் பண்ணோம். அது வந்து கொஸ்டின்ல மேம் கொடுத்துருப்பாங்க. வித் கன்ஃபர்மேஷன் கேட்டாங்கன்னா ஐஃபோன் ஓகே, அப்படியே கொடுத்துருந்தாங்கன்னா ஐஃபோன் இஎக்ஸ்ஏ போட்டுக்கணும். ஓகே ப்ரோ, புரிஞ்சுதா? இது வரைக்கும் பாருங்க. நாளைக்கு செல்லு பார்த்துக்கலாம். சரி ஓகே, நான் ரெக்கார்ட் சேவ் பண்ணிட்டு அனுப்பிச்சி விட்றேன்.